ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है व्यक्ति दिन परिवारக்கும் 26। உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ज्वाला நாள் स्वरूप 26 स्थिति ஜுவாலா में ஸ்வரூப हम ஸ்திதியில இருக்க शक्तिशाली சக்தி வாய்ந்த बाप का நினைவை அனுபவம் अनुभव செய்யுங்கள். करें। இன்றைய தலைப்பு आज का ஃபாலோ विषय ஃபாதர், है தந்தையை फॉलो பின்பற்றுவது. फादर। अव्यक्तिशारी அவ்யக்திஷாரே. सारथी अर्थात आत्माभिमानी। சோ क्योंकि ஆத்ம உணர்வுல आत्मा ही இருப்பது, ஏன்னா सारथी है। ஆத்மால ब्रह्मा बाप ने इस विधि से பிரம்மா பாபா नंबर இந்த 1 விதியை की सिद्धि प्राप्त கடைபிடித்தனாலதான் की। நம்பர் 1ஆக तो फॉलो அவங்க फादर அடைந்தாங்க. करो। சோ தந்தையை जैसे बाप பின்பற்றவும். देह को எப்படி பாப் अधीन कर தந்தை प्रविष्ट होते, அவரு अर्थात सारथी ஆத்ம बनते உணர்வுல हैं, இருந்து देह के பாபாவை अधीन नहीं होते। इसलिए கம்பானியன்ஷிப்பாக ஆர்த்தாரோ, न्यारी அதே और மாதிரி प्यारे நம்மளும் हैं। விடுபட்டு இருந்து ऐसे ही आप அன்பாகவும் सभी ब्राह्मणात्माएं இருக்க भी வேண்டும். நம்ம எல்லாரும் बाप பிராமணர் समान குழந்தைகள் सारथी की பாபாக்கு स्थिति में சமமாக रहो। இருக்கு. ஆத்ம உணர்வுல सारथी இருந்து स्वतः ही எல்லாத்துக்கும் साक्षी हो, விடுபட்டு कुछ இருக்கணும். भी ஸோ நம்ம करेंगे, டிட்டாச்ட் அப்சர்வராக देखेंगे, இருந்து सुनेंगे और காட்சியாளராக सब இருந்து कुछ எல்லாத்தையும் करते भी பார்க்கணும். அதாவது माया की கேட்டுட்டே இருக்கணும், एक பேசிட்டே छूट से இருக்கணும். ஆனாலும் रहित रहेंगे। எல்லாத்துல இருந்து விடுபட்டு நம்ம மாயாயில இருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். दीदी मनमोहिनी जी की विशेषताओं का वर्णन दादी प्रकाश मणि जी के द्वारा। 19वां पॉइंट, प्यार से सेवा। யார் அன்புல இருந்து आज சேவை दीदी பண்றது. के प्रति இன்னைக்கு हर தீதி एक के दिल से प्यार ஒரு का இதயத்திலயும் आवाज निकलता, அன்போட அனுபவத்தை क्योंकि दीदी கொடுத்துக்கிட்டே ने இருப்பாங்க. ஏன்னா सबकी தீதி प्यार से எல்லாத்துக்கும் सेवा அன்பு की है। கொடுப்பாங்க, அன்புல சேவை उस பண்ணுவாங்க. सेवा के कारण அந்த ही सबको சேவைக்கு दीदी की आकर्षण ஆதாரமாக होती, எல்லாரும் सबके मुख தீதி पर மேல दीदी ஒரு है, அன்பும் மற்றும் इसलिए सब அட்ராக்ஷனும் याद இருந்தது. करते சோ हैं, எல்லாருமே गुणगान தீதிய करते हैं। நினைவுல இருப்பாங்க, அவங்கள பத்தி अभी புகழ்ந்துகிட்டே हम இருப்பாங்க. मोहिनी दीदी जी இப்ப से நம்ம மோயினி सुनेंगे। தீதிவிடம் கேட்கலாம். ओम शांति। ஓம் சாந்தி. सभी ठीक है? எல்லோரும் நலமாக मौज में இருக்கிறீர்களா? हो? மகிழ்ச்சியாக अच्छा இருக்கிறீங்களா? दिन गुजरा? இன்னைக்கு நல்ல நாள். நம்ம बाबा ने மகிழ்ச்சியாக आज இருக்க कहा வேண்டியது. दृढ़ता பாபா का धागा। இன்னைக்கு திடமான எண்ணம் मुझे வைக்கிறதுக்கு बहुत நமக்கு अच्छा लगा। சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லதாக இருக்குது இல்லையா? நம்ம திடமாக இருப்பதுக்கு, हमारी திடமான राखी சங்கல்ப் में வைக்கிறதுக்கு. दृढ़ता का धागा है, वो टूटता नहीं कभी। சோ நமக்கு திடமான நம்பிக்கை வைக்கும் போது எப்பொழுதும் அது உடைஞ்சு போகாது. जब बात आती है சோ ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது, फॉलो விஷயம் फादर की, வரும்போது, क्योंकि हमारे जीवन में ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில जो डायरेक्शन சோ दिशा கட்டளைகள் मिलती நமக்கு है, கிடைக்குது. நமக்கு கட்டளைகள் கிடைக்கிறது. யார்கிட்ட இருந்து கிடைக்குது? தந்தை கிட்ட இருந்து கிடைக்குது. वो बाप दादा சோ பாப் தாதா நமக்கு शिव बाबा को किस சிவ் तरह से फॉलो பாபாவோட करना है எப்படி और ஃபாலோ ब्रह्मा பண்ணணும், சிவ் बाबा को பாபாவை किस எப்படி तरह से கடைக்கணும், फॉलो करना है। அதாவது சிவ் பாபாவை எந்த வகையில கடைபிடிக்கணும், பிரம்மா பாபாவை எந்த வகையில கடைபிடிக்கணும். कई कहते हैं शिव बाबा को நிறைய कैसे பேர் फॉलो சொல்லுவாங்க, करें। சிவ் பாபா शिव அப்படியே बाबा ஃபாலோ भी तो பண்ணுங்க. ब्रह्मा तन में சிவ் பாபா आते हैं, பிரம்மா பாபா உடல்ல இருந்து வராரு तो இல்லையா? कुछ அதனால प्रकार சிவ் के तो பாபாவோட कर्म என்ன करते ही हैं। சொல்றாரோ அதை நம்ம சிவ் பாபா சொல்றதா கேட்கணும் சில பேர் சொல்லுவாங்க. जब अव्यक्त बाप दादा आते हैं, சோ दादी அவ்யக்த் गुलजार பாப் में, தாதா தாதி குல்ஜார் உடம்புல வரும்போது कई बार हमको நிறைய बाबा आते பேத்துக்கு हैं, जैसे ही बाबा आते हैं பாபா सारे வந்துட்டே இருக்காங்க. वहां पर तो 21,000 22,000 भाई बहन होते हैं, एकदम साइलेंस हो जाती है। சோ ரொம்ப அமைதியாயிரும், அந்த இடமே ரொம்ப அமைதியாயிரும். क्योंकि जैसी जैसी हमारी ஏனென்றால் स्थिति होती है, சோ எப்படி நம்மளோட वैसा நிலை वैसा இருக்குதோ அதுக்கேத்த वातावरण மாதிரிதான் बनता है। இந்த வாயு மண்டலமும் இருக்கும். நம்மளோட तो ஸ்திதி शिव எப்படியோ, बाबा நம்ம மனதோட तो ஸ்திதி हम क्या எப்படியோ அதே देखते மாதிரிதான் हैं कि வாயுமண்டலம்.
ஸோ சிவ் பாபா வந்து जब अव्यक्त बाप दादा की मुरली पूरी होती ஸோ है அவ்யக்து பாப்தாதாவோட तो முரளி भोग வந்து की ट्रे முடியும் उठाते போது हैं, फिर बाद में पीछे போக் ட்ரே मतलब எடுப்பாங்க. एक्टिविटी शुरू हो நிறைய जाती है ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் இங்க போவாங்க அங்க போவாங்க, போக் ட்ரே எடுப்பாங்க, தோழி और எடுப்பாங்க. बाबा तो साक्षी होके பாபா வந்து न्यारे प्यारे விடுபட்டு होके டிட்டாச்டு दृष्टि देते रहते हैं, क्या அப்சர்வரா हो रहा है வந்து इधर हो रहा है அதாவது पीछे हो रहा है। விடுபட்டு இருந்து திருஷ்டி கொடுத்துட்டு हम இருப்பாங்க. लोग இது तो நடக்குது देखते அது हैं ऊपर நடக்குது அதை जाते हैं பத்தி ரொம்ப स्टेज पर तो போவாம काफी ஸோ அந்த ஸ்டேட்ல काफी போவாம कर्म அவங்க चल வந்து रहा होता है। திருஷ்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ये सबको याद रखना चाहिए कि जब ஸோ இது तक எல்லாமே शरीर நம்ம है ஞாபகம் வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு உடல் இருக்குதோ, இந்த व्यवहार तो உடல் இருக்கோ, चलेगा, ஸோ நம்ம இங்க இருந்து ஆக संबंध வேண்டி तो இருக்கு. चलेंगे, ஸோ நமக்கு உறவு எல்லா कारोबार சம்பந்தம் तो எல்லாமே இந்த चलेगा, உடல் இருக்கிற வரைக்கும் நடந்துட்டே தான் இருக்கும். कम नहीं होगा அதனால बढ़ेगा। சோ நமக்கு வந்து அதிகம் ஆயிட்டே தான் போகும். கம்மி ஆகாது, அதிகமாயிட்டே தான் कोई போகும். थकते हैं, थके हुए हैं कोई क्या? யாராவது வந்து ரொம்ப जो வந்து हाथ खड़ा டயர்ட் करके ஆயிட்டீங்களா? कोई नहीं யாராவது थकता है, कोई டயர்ட் नहीं। ஆயிட்டீங்களா? கை தூக்குங்க. कभी वैराग्य भी आता है, अरे ஸோ ये நமக்கு क्या சம்டைம்ஸ் रोज रोज வைராகியம் கூட இது என்ன 300 का தினமும் खाना இதே बनाना है, நடக்குது, தினமும் இதே फिर 300 சொல்றாங்க. को बांट रहे। मधुबन में कितना खाना बनता है पता है? மதுபன்ல எவ்வளவு சாப்பாடு कोई சமைக்க भी வேண்டியதா नहीं இருக்கும். हो ना वहां पर, யாரும் विजिट இல்லைன்னா करना கூட ஏதா कॉन्फ्रेंस ஒரு கான்ஃபரன்ஸ் எது நடக்கலனா கூட तो அங்க 9000 வந்து அவ்வளவு बन சாப்பாடு जाए। சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. सुना 2000 பேத்துக்கு சமைப்பாங்க. मैंने वहां पर, मैं तो நான் வந்து அங்க शांतिवन வந்து में சாந்திவன்ல काफी रहती हूँ, सारा टाइम கொஞ்ச इधर நாள் நான் जाती हूँ, இருந்திருக்கேன். अभी भी 3 நிறைய महीने டைம் அங்க जाके இருக்கேன். रहेंगे, ஸோ 3 सितंबर மாசம் நாங்க अक्टूबर இருந்து नवंबर। செப்டம்பர் அக்டோபர்ல வந்து तो நாங்க போய் सबसे இருக்கணும். मिलना होता है, सभी ஸோ எல்லாத்தையும் डिपार्टमेंट से சந்திக்க मिलते हैं, வேண்டும், எல்லாத்தையும் நம்ம பேசணும், எல்லாத்துக்கிட்டையும் பேச வேண்டியதா पूछते हैं उनके இருக்கும். अनुभव, पूछती ஸோ हूँ। அவங்களோட அனுபவத்தை நான் வந்து கேட்கும் போது सब्जी खरीदने वाले, दूध खरीदने वाले, ஸோ फल பால் खरीदने கொண்டு वाले, வரவங்க, பழம் வாங்கிட்டு வரவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து சந்திப்பேன், उसके பேசுவேன். अलावा देखो 16 है, कितना वहाँ का எவ்வளோ कारोबार வந்து है। அங்க வந்து எவ்வளோ வந்து வேலைகள் मैं நடக்குது, एक बार எவ்வளோ सोलर செயல்கள் நடக்குது. प्लांट में जाती हूँ हर साल, जब சோலார் जाती एक பிளானட் बार கூட तो நான் அங்க போவேன், वो அங்க போய் बुलाते भी பார்ப்பேன். हैं। ஸோ அங்க கூப்பிடுவாங்க, நான் போய் பார்ப்பேன். सब जितने भी वहाँ पर भाई भाई हैं எவ்வளோ या பிரதர்ஸ் बहनें சிஸ்டர்ஸ் அங்க हैं, இருந்தாலும், எவ்வளோ சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், सब इंजीनियर्स எல்லாருமே हैं, सब வந்து पढ़े இன்ஜினியர்ஸ், लिखे எல்லாம் படிச்சவங்க, நல்லா படிச்சு வேலை செய்யறவங்க. और इतना प्रेम से संभालते हैं, ஸோ எவ்வளோ அன்போட அவங்க उसको சமாளிக்கிறாங்க, ब्यूटीफाई मतलब பாத்துக்கிறாங்க. और सुंदर करते जाते हैं। அது இன்னும் அழகா படுத்துறாங்க, இன்னும் ரொம்ப அழகா படுத்திக்கிறாங்க. அவங்க செய்யற வேலைகள் எல்லாமே ரொம்ப இன்னும் அழகுபடுத்தி பண்றாங்க. அவ்வளவு படிச்சவங்க அங்க வேலை செய்யறாங்க. कारोबार तो ஸோ चलेगा। நம்ம வந்து வேலைகள் நடந்துகிட்டே தான் हमारे இருக்கு. ஆனா ब्रह्मा बाबा நம்ம अव्यक्त பிரம்மா बने, பாபா வந்து அவ்யக்த் बने आप ஆனதுக்கு बताओ, அப்புறம் அவ்யக்த் ஆயிட்டாங்க இல்லையா? बने ना நம்ம अव्यक्त பிரம்மா बाप பாபா दादा, அவ்யக்த் பாப் தாதா फरिश्ता बने ना, நம்ம नहीं ஏஞ்சலாக बने, ஆயிட்டாங்க. நம்ம அவ்யக்த் பாப் தாதா ஏஞ்சல் ஆயிட்டாங்க लेकिन இல்லையா? बाबा ने ஆனால் பாபா கூட जब अव्यक्त हुए அவ்யக்த் ஆனதுக்கு उससे அப்புறம் कुछ घंटे पहले तक भी ஸோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்க அவ்யக்த் ஆகத்து कई 1 மணி बातों நேரத்துக்கு का முன்னாடி जवाब கூட दिया, कारोबार किया। ஏதோ ஒரு बाबा ने क्या கொஸ்டினுக்கு பதில் சொல்லிக்கிட்டே संतुलन இருந்தாங்க. बनाया, சோ பாபா जो வந்து எந்த रूहानी அளவுக்கு यात्रा அவங்களோட में நிலையே न्यारे இருந்தாங்க, प्यारे அதாவது होते गए, ஆன்மீக फरिश्ता உரையாடல்ல बनते गए இருந்து और बड़े ஏஞ்சல் से बड़ा ஆகிறதுக்கு முன்னாடி कारोबार भी வரைக்கும் संभालते गए। எவ்வளவு பெரிய விஷயம் கூட அவங்க சமாளிச்சுட்டு தான் போயிருக்காங்க. मेरे को भी आजकल ऐसा अनुभव சோ होता है, நான் கூட யோசிப்பேன், எனக்கு கூட சில நேரத்துல बेशक एरिक भाई स्वर्ग का ये वो पूछते हैं, पर मुझे इतना अंदर में इतना अच्छा சோ लगता है, எனக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள எவ்வளவு நல்லதா, इतना அதாவது இந்த न्यारापन लगता है, और சத்தியுகத்தை பத்தி நான் सबके लिए யோசிக்கும் दिल போது में, நான் வந்து सबके लिए। விடுபட்டு எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள और இருந்து सबको मैं எல்லாத்துக்கும் आजकल நல்ல यही कहती हूँ कि சோ நான் எல்லாத்துக்கும் இதே मैं தான் बाबा சொல்றேன். के அதாவது पास வந்து कन्या होके பா आई थी, अभी मैं दादी माँ हूँ। நான் வந்து கன்யாவாக வரும்போது, 5 இப்ப और நான் தாதி 15 ஆயிட்டேன். साल की कन्या आई थी, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி और நான் சொல்லிட்டு இருக்கேன். 85 साल इतने साल में सबके लिए बहुत दिल में प्यार, உள்ளுக்குள்ள இருந்து कोई எனக்கு भी இதயத்துல आत्मा இருந்து है, எல்லாத்துக்குமே அன்பு இருக்கும். எல்லாத்து மேலயும் நான் भगवान அன்பு का प्यार வைப்பேன். कहाँ से मिलेगा नहीं। கடவுளோட அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு. சோ அந்த मधुबन அன்பை வந்து जाके நான் वहाँ पर எல்லாத்துக்கும் हर साल பகிர்ந்துக்குவேன். மதுபன் போனேன்னு सैकड़ों में வச்சுக்கோங்க, टीचर्स, அங்க எவ்வளவு பேர் டீச்சர்ஸ், எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்காங்க.
कुछ नहीं चाहिए। எதுவுமே தேவையில்ல कहते அவங்களுக்கு, भाई அன்பு टाइम नहीं மட்டும் है, இருந்தா போதும். कब मिलेंगे, டைம் இருக்கோ दृष्टि இல்லையோ, दे दो, சந்திக்கவே एक எனக்கு मिनट டைம் की இருக்கா, வெறும் दृष्टि दे திருஷ்டி दो। கொடுத்தா போதும். திருஷ்டி, ஒரு நிமிஷம் टोली भी திருஷ்டி नहीं கொடுங்க. देना, कहते हैं टाइम नहीं டோலி है, பி தேவையில்ல, டோலி கொடுக்கறது கூட सबको क्या டைம் இல்ல. चाहिए, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் बस என்ன बाबा தேவை? का एक मिनट வெறும் भी கடவுளோட अनुभव ஒரு प्यार हो। நிமிஷம் அந்த அனுபவம் கிடைச்சா तो போதும்னு हमें வராங்க भी எல்லாரும். अपने व्यक्तित्व சோ में நம்மளும் வந்து அந்த பாபாவோட ஒரு நிமிஷம் திருஷ்டி मेरी இருந்தா क्या போதும்னு வராங்க. पर्सनालिटी है, சோ என்னோட பர்சனாலிட்டி என்ன? पर बाबा का स्नेह। பாபாவோட तो அன்பு, इतना அதுதான் मुझे என்னோட பர்சனாலிட்டியாக இருக்கணும். பாபாவோட அன்பு अंदर में எல்லாத்துக்கும் इतनी நான் अच्छी கொடுக்கணும். मैं कहती हूँ पता नहीं गिफ्ट दी है बाबा ने, बहुत अच्छा சோ लगता है, बहुत अच्छी எவ்வளவு स्थिति அழகான लगती கிஃப்ட் है। பாபா எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஸ்திதி, कोई ஒரு संकल्प நிலையில नहीं, இருக்கும் किसी ஸ்திதி. के बारे में எந்த कोई बात எண்ணமும் हो கிடையாது, जाए யார பத்தி நான் நினைக்க हो தேவையில்ல, गया, யார ठीक பத்தி है। நான் யோசிக்க தேவையில்ல. ஓகே, தட்ஸ் ஃபைன். और दूसरी तरफ कारोबार இரண்டாவது வந்து என்னன்னா, हर तरह से बढ़ता जाता है, बढ़ता जाता எல்லா வகையத்திலயும் அன்பு அதிகமாயிட்டே தான் போகுது எனக்கு. है। तो ये सतयुग में भी होगा, சோ சத்தியுகத்திலயும் இதே மாதிரிதான் நடக்கும். दैवी व्यवहार सतयुग में भी होगा ना। சத்தியுகத்திலயும் तो ब्रह्मा தேவதாவோட बाबा உரையாடல் को நடந்துட்டு अगर இருக்கும். हमें சோ பிரம்மா फॉलो பாபாவை करना நம்ம है வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? तो अंदर की यात्रा, உள்ளுக்குள்ள அந்த உணர்வு இருக்க வேண்டும். உள்ளுக்குள்ள இருந்து அந்த मन உணர்வு வர बुद्धि का வேண்டும். दिव्यत्व மனது, புத்தி இல்ல बढ़ती ही தெய்வீக जानी குணத்தை கொண்டு चाहिए। வரணும். தெய்வீக குணத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். और फिर जो भी हम மற்றும் करेंगे न्यारे நம்ம प्यारे அந்த होकर के बेहद की அன்பா இருந்து விடுபட்டு वैराग्यवृत्ति से இருந்து நம்ம மத்தவங்களுக்கு அன்பு கொடுக்கும் போது என்ன ஆகும்? நம்ம காட்சியாளராக निष्पक्ष भाव இருந்து से। நம்ம வந்து அன்போட மத்தவங்களை பார்க்கும் போது என்ன ஆகும்? एक तरफ बाबा कहते हैं मेरा कोई ஒரு नहीं, பக்கம் பாபா और சொல்றாங்க दूसरी எனக்கு तरफ வந்து सब मेरे யாருமே हैं। எனக்கு எதிரி கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து எல்லாருக்குமே நான் அன்பு செலுத்துறேன், எல்லாத்துக்கும் நான் அன்பு கொடுக்குறேன். ऐसे कोई मेरा एक बाबा, சோ दूसरा ஒரு ना பாபா, कोई, எனக்கு வேற யாரும் இல்லைன்னு एक சொல்றோம், तरफ ஆனா एक எல்லாத்துக்குமே बाबा, அன்பு दूसरा ना கொடுக்குறோம். कोई। அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் வந்து எனக்கு ஒரு பாபா தான், வேற और யாருமே फिर இல்லைன்னு சொல்றோம். कहते हैं மற்றும் நம்ம வந்து सारा இன்னொரு विश्व பக்கம் என்ன हमारा சொல்றோம்? உலகமே परिवार। நான் என்னோட तो कितना குடும்பம். एक तरह சோ से எப்படி வந்து அந்த कितना சூக்ஷ்மமாக कंट्रास्ट வித்தியாசம் में இருக்கு, है। எப்படி வந்து ரெண்டு पर பக்கமும் ब्रह्मा வித்தியாசம் बाबा இருக்கு ने இல்லையா? एक ऐसा பிரம்மா एग्जाम्पल பாபா रखा, சொல்றாங்க எப்படி ஒரு உதாரணமாக இருந்தார் அப்படின்னா, कभी बाबा ने ये कहा कि तू பாபா मत வந்து है, சொன்னாரு, अभी तो मैं रिटायर हो रहा हूँ। நான் வந்து ரிட்டையர் सो ஆவறேன், இது இனிமே நீ பாத்துக்கோங்க அப்படின்னு हमारे சொல்லியிருக்காரு दादी இல்லையா? प्रकाश मणि भी, தாதி பிரகாஷ் மணி கிட்ட उनको मैंने சொல்லியிருக்காங்க. बहुत समय पहले बोला दादी நான் वो ரொம்ப நாளுக்கு முன்னாடி தாதி பிரகாஷ் ये மணி सब சந்திக்கும் போது, प्रेसिडेंट है वो सब मैं नहीं करना चाहती। बोला जिस दिन दादी रिजाइन करेगी आप भी தாதி करना। ரிசைன் பண்ணும்போது நான் வந்து ஜாயின் दादी பண்ணிட்டேன். का लास्ट दिन तक தாதியோட वही கடைசி टाइटल நாள் था, வரைக்கும் அவங்க வந்து அந்த டைட்டில்லே இருந்தாங்க. क्योंकि उनके टाइटल के नाम से बहुत काम होता था। ஏன்னா அவங்களோட டைட்டிலோட வேலையில दादी அவ்வளவு வேலை प्रकाश இருந்துச்சு. मणि का नाम था तो काम भी தாதி उसी பிரகாஷ் प्रकार का மணியோட. होता था। तो हर एक बाबा का बच्चा जो भी சோ ஒரு ஒரு किसी பாபாவோட भी तरह की குழந்தைகள் सेवा पर எந்த उपस्थित है, வகையான சேவையா இருந்தாலும் சரி, எந்த कोई भी வகையான சேவா, ड्यूटी அவங்களோட है, பொறுப்பு कोई भी இருந்தாலும், எந்த पोजीशन ஒரு है, பொறுப்பு कोई भी இருந்தாலும், பொசிஷன்ல जिसको जो இருந்தாலும் भी சரி, जैसा निमित्त எந்த बच्चा மாதிரி है அவங்களுக்கு उनको செயல்கள் ब्रह्मा கொடுத்திருந்தாலும் बाबा சரி, को देख के பிரம்மா एक பாபாவை ऐसा जीवन பார்த்து में பிரம்மா संतुलन பாபாவோட बनाओ வாழ்க்கையை நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டு कि பிரம்மா अपना பாபாவை अंदर ஃபாலோ से பண்ணணும். आगे भी உள்ளுக்குள்ள இருந்து बढ़ते நம்ம रहे। வந்து ये காரியத்தை कहावत याद அதிகப்படுத்திக்கிட்டே रखो, போனோம். அதாவது இந்த चढ़ती कला சொல்ல ஞாபகப்படுத்திக்கோங்க. तेरे बड़े அதாவது सर्व का भला। நம்ம வந்து किसी बातों में मत जाके मेरी எந்த कला விஷயமா चढ़ती இருந்தாலும் हो சரி, तो நான் सबका வந்து भला होगा। உயர்ந்ததிலும் உயர்ந்தும் मेरी மத்தவங்களையும் चढ़ती कला உயர்ந்ததாக रुक இருக்கணும். जाएगी என்னோட या स्पीड कम அதாவது हो जाएगी। இன்க்ரீசிங் ஸ்டேஜ் என்னோட வந்து அதிகப்படுத்தும், முன்னேறும் அந்த இதை வந்து நான் குறைக்கவே होनी கூடாது. नहीं நான் है, முன்னேறி होनी சென்றுகிட்டே चाहिए नहीं। இருந்தாதான் அது உதாரணமாயி மத்தவங்களுக்கு உதவியாக இருக்கும். अंदर से சோ इतना நான் எப்பொழுதும் அதை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே सुखदायी, இருக்கணும். என்னோட कल्याणकारी, முன்னேறி செல்லும் शुभ ஸ்டேஜை வந்து भावनाएं, நான் எந்த வகைத்திலும் நான் நிறுத்தவே கூடாது. ये सब होते रहे और बाहर से சோ இதெல்லாம் நடந்துகிட்டே जो இருக்கும். भी ஆனா जिस வெளியே प्रकार இருந்து का நான் भी வந்து व्यवहार, எந்த जिस प्रकार வகையான का நம்ம भी செயல்கள் कारोबार பண்ணும் போதும், எந்த आवश्यक है வகையான வார்த்தைகள் பண்ணும் போதும் சரி, நம்ம வந்து இத நினைச்சுக்கணும். वो அதாவது हम सबको करना ही है, क्योंकि हम फॉलो फादर करते நம்ம हैं, வந்து தந்தையை பின்பற்றுறோம், शिव बाबा को फॉलो करते हैं, சிவ பாபாவை एक आत्मिक கடைபிடிக்கிறோம். स्थिति बिंदु रूप ஆத்ம स्थिति। உணர்வுல இருந்து நம்ம சிவ பாபாவை கடைபிடிக்க வேண்டும்.
बाबा बिंदु भी है, बाबा सिंधु பாபா भी வந்து है, ஆத்மாவாக இருக்கிறாரு सागर है, மற்றும் அவர் கடலாகவும் இருக்கார். दादी அவர் भी है। பிந்து மற்றும் சிந்து, அதாவது அவர் ஆத்மாவாக पर இருக்கிறார் ब्रह्मा மற்றும் बाबा को கடலாக तो இருக்கிறார். கடல்னா அவரோட குணங்கள் வந்து कुछ கடலுக்கு भी, சமமாக இருக்குது. சோ பிரம்மா आप பாபா उनकी வந்து जीवन எது कहानी நடந்தாலும் சரி, सुनो, அவரோட क्या வாழ்க்கையோட नहीं हुआ है। கதைய मंदिर கேளுங்க. है बनी, அவருக்கு எது நடக்காம இருந்திருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, எவ்வளவு தடைகள் இருந்தது, எவ்வளவு चाहे அவமானம் पार्टीशन हुआ ஏற்பட்டது. कंट्री का, அந்த கண்ட்ரி வந்து பிரிஞ்சு कोई कम போகும்போது बात கூட नहीं है। சின்ன விஷயம் கிடையாது, அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த சமயத்துல கூட तब அவர் बाबा எவ்வளவு, की அவரோட कैसी ஸ்டேஜ் स्थिति எப்படி रही, இருந்தது, அவரோட நிலை எப்படி இருந்தது, அவரோட ஸ்திதி எப்படி இருந்தது, அவரோட क्योंकि ஸ்டேஜ். ईश्वरीय ज्ञान जो मिलता है ஏனென்றால் ஞானத்தின் கடல், அதாவது கடவுளோட उससे वो ஞானம் ठीक இல்லையா? है, சோ அந்த उससे விழிப்புணர்வுல இருந்தாரு. இது கடவுள் என் கூட இருக்காரு, கடவுளோட ஸ்டேஜ், கடவுளோட ஞானம் எனக்கு ज्ञान கிடைச்சிருக்கு. किससे मिलती रही, அதனால ஞானத்தையே किससे அசை मिलती போட்டுக்கிட்டே बनी இருப்பாரு. रहे, ஞானத்தோட விழிப்புணர்வுல இருந்து அந்த और ஸ்வரூபத்துல स्थिति இருந்து हमारी மற்றும் ऊंची அவரோட होती। நிலை வந்து எப்பொழுதும் உயர்ந்ததாக तो இருந்தது. அதே विचार से மாதிரி अगर நம்மளும் मंथन இருக்கணும். काफी करना சோ होता நம்ம வந்து எப்பொழுதும் பாபாவோட ஞானத்தை हमारे வந்து लिए அசை कुछ போட்டுக்கிட்டே बातें இருக்கணும், அதை इसलिए பத்தி सहज है, யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை பத்தி एकदम आता है நினைச்சுக்கிட்டே अरे இருக்கணும். बाबा ने क्या किया, बाबा ने பாபா कैसी நமக்கு என்ன स्थिति சொன்னாங்க, பாபா बनाई, எந்த बाबा மாதிரி कैसे நிலையில நம்ம இருக்கணும்னு सदा சொன்னாங்க. சோ मुस्कुराता रहा, எப்பொழுதும் बाबा முகம் வந்து का चेहरा மலர்ச்சியாகவே हमने இருக்கணும். कभी नहीं देखा பாபாவோட முகத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? कि ऐसे எப்பொழுதும் करके बैठा हो। மகிழ்ச்சியாகவே தான் இருக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் हम மூஞ்ச लोग வந்து உம்முன்னு வச்சுட்டு दादी உட்கார कहते थे மாட்டாரு. क्या கையை எப்படி चलता है, கன்னத்து மேல வச்சுட்டு जब உட்கார்ந்ததே ऐसे கிடையாது करके அவரு. बैठते हैं ना, சோ நம்ம வந்து கன்னத்து மேல கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, बाबा के दिल கவலையாக. की அந்த जानकारी, மாதிரி பாபாவும் தாதியும் எப்போதும் அப்படி உட்கார்ந்ததே इसलिए கிடையாது. बाबा அவங்க कह रहे முகம் हैं எப்பயுமே மலர்ந்துகிட்டே தான் हमारा இருக்கும். होमवर्क क्या சோ है, அதனாலதான் பாபா சொல்றாங்க, फॉलो நம்மளோட फादर। ஹோம்ஒர்க் இன்னைக்கு என்ன, தந்தையை பின்பற்றணும். बाबा कह रहे हैं कि பாபா சொல்றாங்க, स्टेप बाय स्टेप प्रैक्टिस बता அடி रहे हैं। பை அடி பயிற்சி பாபா சொல்லி सारथी கொடுக்குறாங்க. कल भी था ना, நேத்து சொன்னாங்க இல்லையா, सारथी अर्थात आत्म अभिमानी। சார்த்தி அப்படின்னா என்னன்னா, ஆத்ம உணர்வுல இருந்து क्यों ஆத்மாவாக क्यों நீங்கள் आत्म अभिमानी, ஏன் क्योंकि ஆத்ம आत्मा உணர்வுல ही இருக்கணும்? तो ஏனென்றால் सारथी है। ஆத்மா தான் நம்ம கூட இருக்கிறது. ஆத்மாவை நம்ம வந்து ஆத்ம உணர்வுல ब्रह्मा இருக்க வேண்டும். बाप ने பிரம்மா பாபா इस विधि இந்த से பயிற்சி செய்து, தந்தை ज्ञान பிரம்மா की हर இந்த बात है பயிற்சி विधि, செய்து जैसे टेक्नोलॉजी होती முதன்மையான है ना, ஆத்மா ஆனார். टेक्नोलॉजी में சோ क्या है, அவர் நம்பர் 1 ஆக टेक्निक ஆனாரு. है, उसको प्रयोग இதான் இந்த करके மெத்தட், இந்த வழிமுறையை इन्वेंशंस करते हैं। பின்பற்றி, टेक्निक को சோ विधि को டெக்னிக், यूज करके இந்த மெத்தட், कितनी அதாவது இந்த इन्वेंशंस हो வழிமுறையை रही है। பயன்படுத்தி, तो हमको भी बाबा क्या சோ பாபா विधि से நமக்கும் இது சொல்லி सिद्धि, கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த बाबा ने வழிமுறையை विधि से பயன்படுத்தி நம்ம வந்து सिद्धि पाई। நம்மளோட நிலை, சித்தினா நம்மளோட நிலையை तो உருவாக்குறாரு. बाबा कहते हैं फॉलो பாபா फादर சொல்றாங்க, को, தந்தையை பின்பற்றி जैसे बाबा எப்படி வந்து பாபா देह को வந்து अधीन कर இந்த உடலை வந்து प्रवेश होते हैं, தந்தை ஒரு अपनी कौन है, शिव சரீரத்தில் बाबा। பிரவேசித்து அத்தனையும் शिव बाबा கட்டுப்படுத்துகிறார். ब्रह्मतन में आते हैं, சிவ பாபா வந்து பிரம்மா हमको உடல்ல दृष्टि வந்து देते हैं। பிரவேசித்து நமக்கு திருஷ்டி கொடுக்கறாங்க இல்லையா? சிவ பாபா வந்து பிரம்மா பாபா உடல்ல வந்து திருஷ்டி क्या கொடுக்கறாங்க. है बाबा क्या करते हैं, சோ பாபா तो என்ன बाबा பண்றாங்க, कहते हैं जैसे बाबा எப்படி வந்து பாபா देह வந்து को अधीन कर प्रवेश होकर होते தந்தை हैं, ஒரு சரீரத்துன் दूसरे பிரவேசித்து शब्दों में அத்தனையும் वो கட்டுப்படுத்துகிறார். ब्रह्मा बाप के सारथी बनते हैं। गीता में दिखाया कि अर्जुन से पूछा இப்போ கீதையில சொல்லியிருக்காங்க அர்ஜுனா கிட்ட, तुमको क्या चाहिए, உங்களுக்கு என்ன தேவை? आप मेरे सारथी बनो, मेरे रथ की लगाम आप ले लो और जहां आपको जैसे कराना हो कराओ। சோ உங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, என் உடலை எடுத்து, என் உடலை வந்து வாகனமாக நீங்க எடுத்து என்ன தேவையோ तो ब्रह्मा பண்ணிக்கோங்கன்னு சொல்லி बाबा के அர்ஜுன் भी சொல்லுவார் இல்லையா? सारथी कौन சோ थे, பிரம்மா शिव பாபாவும் बाबा। சார்த்தின்னு சொல்லுவாங்க சிவ் हम भी பாபாவோட. अपनी बुद्धि की लगाम, சோ நம்மளும் புத்தியில இருந்து ஒரு நிலைப்படுத்தி कुछ சிவ் भी न பாபா கிட்ட समझ இருக்கணும். आएगा, எதுவுமே कुछ भी छोड़ दो, भूल जाओ, எதுவா இருந்தாலும் बस சரி शिव அதை बाबा। விட்டுருங்க. ஒரே ஒரு பாபாவை நினைவு செய்யுங்க. कितनी बार अर्जुन ने बोला नहीं लड़ना எவ்வளவு कभी, வாட்டி அர்ஜுன் சொல்லியிருக்காங்க, उसके लड़के का जब वध हुआ उसने बोला नहीं लड़ना है, சண்டை போடாதீங்க அப்படின்னு तो அர்ஜுன் श्री எத்தனை வாட்டி कृष्ण ने சொல்லியிருக்காரு उसको இல்லையா? क्या बोला, கிருஷ்ணன் என்ன சொன்னாரு लड़ना அதுக்கு? तो पड़ेगा, சண்டை வந்து நடக்கிறதா फिर செய்யும், सबको போர் कैसे நடக்கதான் मालूम, वो செய்யும். तो मरे ही पड़े हैं, तुम சோ तो இவங்க எல்லாரும் இறந்து போறது, ஆமா சண்டை போட்டா இறந்து போவாங்க அப்படின்னு तो சொல்லியிருக்காரு. कैसे हम சோ ऐसे எப்படி कहीं उनको வந்து कहती हूँ ऐसे गीता
एक சோ होता है கீதையில कि வந்து भक्ति की तरह पढ़ना, ஒண்ணு வந்து நம்ம வந்து परंतु பக்தியாக कई எடுத்துக்கலாம். बातें சோ நிறைய வாட்டி வந்து मैंने तो देखो जब ज्ञान में आई तो சோ अच्छे ஞானத்துல நான் अच्छे बड़े ஆரம்பத்துல வரும்போது विद्वान आने நிறைய लगे, வந்து तो वो प्रश्न पूछे, हमें तो आता ही சோ नहीं அந்த था। கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. அதாவது फिर मैंने गीता पढ़ी, फिर சோ நான் थोड़ा सा கீதாவை बाइबल படிச்சேன், पढ़ा, நான் थोड़े பைபிள் से और கொஞ்சம் धर्म படிச்சேன், की पुस्तकें நான் सब மத்த पढ़ी थोड़ी थोड़ी। தர்மவாரியோட இதெல்லாம் படிச்சேன். रामायण भागवत तो ऐसे भी சோ ராமாயணம் நிறைய ये अच्छे படிச்சேன். अच्छे चले थे, सीरीज तो देखते थे। சோ நிறைய ராமாயணத்துல நிறைய நாடகம் एक போடுவாங்க, அதுல உட்காந்து भक्ति நான் के பார்ப்பேன். हिसाब से होता है, சோ और एक ஒண்ணு வந்து क्या கடவுளோட அந்த कॉन्सेप्ट्स क्या है, பக்தியில நான் सिद्धांत பார்த்தேன், क्या है, இன்னொன்னு வந்து புரிஞ்சுக்கிறது ஆழமான हर रिलीजन உண்மை का என்னன்னு क्या புரிஞ்சுக்கிறதுக்காக कॉन्सेप्ट है, நான் அதை थोड़ा தேடிட்டே बहुत இருந்தேன் நானு. சோ இதுல ஏதாவது சொல்லுவாங்களா, ज्ञान அந்த होना கீதையில ஏதாவது जरूरी है। சொல்லியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் அதுல तो इसलिए தேடிட்டு இருந்தேன். बाबा भी சோ அதனால सारसी பாபாவும் சொல்றாங்க, बनकर சோ நம்ம சார்த்தி देही ஒன்னாக के இருந்து अधीन नहीं होते थे, நம்ம இந்த உடலை इसलिए நம்ம बाबा कहते हैं न्यारे और प्यारे हैं। நம்ம விடுபட்டு இருக்கணும். அதாவது விடுபட்டு இருக்கணும், ஆனா அன்பாகவும் இருக்கணும். एक अनासक्त होता है, एक न्यारे होते हैं। ஒண்ணு வந்து விடுபட்டு இருக்கிறது, ஒண்ணு அட்டாச்சாக இருக்கிறது. आसक्ति और है न्यारापन சோ நம்ம விடுபட்டு இருந்து या लिप्त होना, जिसको कहेंगे लिप्त नहीं होना है किसी भी बात में, எந்த ஒரு वस्तु விஷயமா में, இருந்தாலும் சரி, परिस्थिति में नहीं। நான் வந்து அந்த சூழ்நிலையில போய் மாட்டிக்க में கூடாது. लिप्त रहो अर्थात न्यारे रहो, அதாவது நம்ம விடுபட்டு இருக்கணும், அந்த अधीन சூழ்நிலையில போய் निर्लिप्त। அட்டாச்சாக இருக்கணும். அந்த ये सब एक एक சூழ்நிலையில இருந்து शब्द டிட்டாச்டு न्यारापन। அப்சர்வராக இருக்கும். நம்ம तो बाबा விடுபட்ட कहते हैं நிலையில अधीन இருந்து नहीं होते, பாபா சொல்றாங்க, न्यारे और प्यारे हैं, நம்ம ऐसे ही விடுபட்டு आप இருந்து सभी। அன்பாகவும் இருக்கணும். சோ நம்ம आप எல்லாரும் வந்து सभी, அதே हम மாதிரி सभी தந்தைக்கு ब्राह्मण சமமாக आत्माओं நம்ம को வந்து भी நம்ம आप பிராமண समान ஆத்மாக்கள் எல்லாருமே வந்து सारथी பாபாக்கு की स्थिति சமமாக में रहो। விடுபட்டு இருந்து காட்சியாளராக सारथी இருந்து स्वतः ही காட்சியாளராக साक्षी भी இருந்து होकर रहेंगे। நம்ம காட்சியாளராக இருந்து ஒன்னொன்னும் सारथी ஒரு साक्षी காட்சியும் பார்க்க होकर வேண்டும். रहेंगे। तो बाबा कहते हैं பாபா देखने, சொல்றாங்க, सुनने நம்ம और सब கேட்கணும், कुछ करते பேசணும், भी எல்லாமே பண்ணிட்டு, அதாவது நம்ம கேட்கறது, बाबा कहते हैं பேசுறது क्या करना है, எல்லாமே माया கேட்டுட்டு की நம்ம வந்து लेप மாயாவோட से न्यारा रहना है। விடுபட்டு இருக்க வேண்டும். மாயா जो கிட்ட हो இருந்து रहा है விடுபட்டு இருக்கணும். कल्याण எது है, நடந்தாலும் சரி எல்லாமே நல்லதுக்கு जो தான் होगा அப்படின்னு நம்ம उसमें நினைச்சிட்டு, और भी எது कल्याण है। நடந்தாலும் कोई भी அது बात இன்னும் நல்லதுக்கு தான். எந்த ऐसे ஒரு ना சூழ்நிலையா होती तो இருந்தாலும் சரி, எந்த अच्छा ஒரு था, விஷயமா சரி, ऐसे ஓ ना நம்ம இது होता நடந்துருச்சேன்னு நினைச்சு ना ஃபீல் होता பண்ணுவாங்க, तो இப்படி होना நடந்திருக்க था ड्रामा। கூடாது, அப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம नहीं நினைக்கவே पाते, கூடாது. டிராமா कोई எது बात நடந்தாலும் அதுல रात ஒரு के நல்லது இருக்கு. विरोध है, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நமக்கு ஏதோ हर ஒரு एक எனிமி बात में இருக்காங்கன்னு कोई भला வச்சுக்கோங்களேன், அது है, கூட எல்லாத்துலயும் कुछ ஒரு நல்லது सीखने को இருக்குது. मिलता है, कल्याण ஏதாவது है, ஒரு கத்துக்கிறதுக்கு உண்டானது, எதுல ஒரு खुश நல்லது होके இருக்குது, आराम எல்லாத்துலயும் ஒரு से நல்லது இருக்கு. बाबा आगे நம்ம बढ़ा வந்து रहे हैं, அமைதியாக இருக்கணும். பாபா வந்து सिखा நம்மள रहे हैं। முன்னேறி செல்றதுக்கு முயற்சி பண்றாரு, ऐसे हमें நமக்கு உதவி செய்யறாரு, நமக்கு सभी को, சொல்லி கொடுக்கறாரு. सारे ब्राह्मण சோ कुल को, विश्व எல்லாத்துலயும் में வந்து நம்ம சங்கம் யுகத்துல வந்து நமக்கு வந்து हर एक को எல்லாத்துக்கும் बाबा அன்பு की செலுத்த तरह வேண்டும். பாபாவுக்கு फरिश्ते भी சமமாக बनना நம்ம है இருந்து நம்ம और ஃபரிஷ்தாவா, कर्म அதாவது योगी भी ஏஞ்சலாக இருக்கணும் மற்றும் रहना है, கர்ம पर उसका யோகியாக இருக்க வேண்டும். एक ऐसा संतुलन हो, நம்ம எந்த அளவுக்கு நம்ம जब வந்து அந்த फरिश्ते மாதிரி बन நம்ம, रहे हैं அதாவது और நம்ம कारोबार ஏஞ்சலாக भी कर रहे ஆகுறோம் हैं, மற்றும் கர்ம யோகியாக இருந்து இங்க क्योंकि जो செயல்களையும் कारोबार பண்ணணும். करने वाले हैं उनको ही तो सब देखेंगे ना, ஸோ जो बैठा யாரெல்லாம் रहेगा வந்து उसको थोड़ी कोई देखेगा, நல்லது तो செய்யறாங்களோ सीखेंगे அவங்கள किससे, கம்மியா தான் பார்ப்பாங்க. ஸோ कारोबार யார்கிட்ட करने இருந்து वालों கத்துக்குவாங்க? से। तो ये बहुत अच्छी गहरी ஸோ ऊंची ரொம்ப ரொம்ப बात है, உயர்ந்த விஷயம் இது, तो நல்ல हम விஷயம், सभी பிளஸ் को अभी உயர்ந்ததிலும் कुछ क्षणों के உயர்ந்ததான लिए விஷயம். ஸோ நம்ம எல்லாரும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நம்ம मुझे வந்து बाप समान நான் வந்து பாபாக்கு சமமாக ஆக வேண்டும், सारथी भी रहना है, நான் வந்து साक्षी भी रहना டிட்டாச்ட் है, அப்சர்வராக இருக்கணும், அதாவது விடுபட்டு காட்சியாளராக இருக்க निर्लिप्त வேண்டும் रहना है, அப்படின்னு लेप பிராக்டிஸ் பண்ண चेप போறோம். नहीं, इस बात का असर हुआ, इस बात का इफेक्ट हुआ, इस बात की எந்த फीलिंग, ஒரு इस बात விஷயத்திலும் की நம்ம ये அதுல बात உள்ள कम हुई, போயிட்டு खत्म हो அந்த गई, பிரச்சனையோட சாரத்துல फीलिंग्स को போயிடக்கூடாது. लेके बैठे हैं। அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது, அந்த பிரச்சனையோட உணர்வுல நம்ம இருக்கக்கூடாது, அந்த ஃபீலிங்ஸ்குள்ள बाबा போக हम கூடாது. बच्चों से பாபா நம்ம ऐसी विधि की குழந்தைங்களுக்கு सिद्धि चाहते இவ்வளவு हैं। வழிமுறை நமக்கு சொல்லி கொடுக்கறாரு. ओम शांति। ஓம் சாந்தி.
शांति। ஓம் சாந்தி. बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। अव्यक्त वाणी तारीख है 7 जनवरी 1978। विदेशी बाप की विदेशी बच्चों से मुलाकात। सबका ஃபாரின் उनकी குழந்தைகள் आवाज की ஃபாரின் तरफ தந்தையை मुड़ சந்திக்கிற जाते हुए மீட்டிங். भी अटेंशन அதாவது चाहिए। அவங்க ஆசைப்படி किसी भी இல்லைனாலும் तरफ அதுக்கு से ऐसा அகேக்காக कोई तैयार ஒரு नहीं है। கவனமும் அதுபடி सभी ஈர்க்கிறது. सभी स्थान ठीक चल रहे हैं। सभी स्वयं और सर्विस से संतुष्ट हो। आप मोस्ट लकी हो, समझते हो कि हम विशेष सिखिलधे लाडले हैं। सभी सेंटर्स में रेस में नंबर 1 कौन है? हर एक देश की अपनी विशेषता भी है। लंदन तो निमित्त होने के कारण प्लानिंग सेंटर हो गया है। इस विशेषता के कारण लंदन को नंबर 1 कहेंगे, लेकिन सर्विसेबल और आवाज फैलाने वाले विशेष क्वालिटी की सर्विस में गयाना नंबर 1 है। गयाना नंबर 1 है। संख्या के हिसाब से मॉरिशस नंबर 1 है। और लुसाका इतना सब कुछ सहन करते हुए सरकमस्टेंसेस को पार करने में, हलचल की परिस्थिति होते हुए भी अचल रहने में नंबर 1 है। अच्छा, आगे की मुरली कल सुनेंगे। ओम शांति। तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। हो सुन कर के मन हर्षाए। एक एक लाखों रुपए का है, गिनती नहीं कर सकते हैं, इतना खजाना है। तो दीदी ने मुझे खजाने से ஒரு ஒரு खेलना வார்த்தைகளும் கோடிக்கு உண்டான சமமானது. அதை எண்ணவே முடியாது. அவ்வளோ பொக்கிஷங்கள் இருந்தது. தீதி அந்த பொக்கிஷங்களோட எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஞானத்தின் பொக்கிஷங்கள்ல விளையாடுறதுக்கு பாபா நம்ம தீதி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. சோ என்கிட்ட இருந்து கத்துக்கோங்க அந்த ஞானத்தோட பொக்கிஷங்களை எப்படி விளையாடுறதுன்னு. அங்க காலியான இடம் இருக்கு, போய் அமர்ந்து நல்லா அமர்ந்துக்கோங்க. தீதி சொல்லி கொடுத்தாங்க. தீதி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த நாட்கள்ல. எப்பெல்லாம் பாபா அவ்யக்த ஆனதுக்கு அப்புறம் தீதி நம்மள சேர்த்தி கூட்டிட்டு போவாங்க. பஞ்சாப் கூட்டிட்டு போனாங்க. நான் டெல்லியில தீதி கூட சேவை பண்றதுக்கு நான் போயிருந்தேன். தீதி கூட ஸ்டே பண்ணிருந்தேன். பாபா அவ்யக்த ஆனதுக்கு அப்புறம் பஞ்சாப், பெங்கால், பீகார் எல்லா வகையான இடத்துக்கும், காத்மாண்டுக்கும் நான் போனேன். அங்க கூட நான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நீ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க செக் பண்ணி பாப்பாங்க. சீனியர் தீதி என்கிட்ட கேட்பாங்க, செக் பண்ணுவாங்க. நீ மதுபன்ல என்ன சொன்ன? மதுபன்ல சொல்லிட்டு எனக்கு கமல்மணில கேட்பாங்க, நீ என்ன கேட்ட சொல்லு அப்படின்னு.
சோ அங்க வரைக்கும் நான் வந்து மறக்காம வந்துட்டேன்னு செக் பண்ணுவாங்க. எப்படி வந்து ஞானத்தோட ரத்னத்துல விளையாடுறதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சோ அதுல எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு தீதி வந்து எனக்கு புரிய வச்சாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உடலை மறக்கணும். गोपी दीदी मस्तानी की गाथा बड़ी सुहानी है। मस्तानी दीदी मनमोहिनी, मीठी दीदी मनमोहिनी हो, मीठी दीदी मनमोहिनी की प्यारी सी कहानी है। Om Shanti. ஓம் சாந்தி. Stay in the volcanic stage and experience வால்கானிக் நிலையில ஜுவாலாமுகி நிலையில இருந்து follow Father. சக்தி வாய்ந்த நினைவை You are the அனுபவம் soul, செய்யுங்கள். enter இன்றைய your தலைப்பு chair, தந்தையை enter கடைபிடிங்கள். your chair. நீங்கள் ஆத்மா, Next நீங்க to வந்து be soul conscious. Father ஆத்ம Brahma உணர்வுல இருக்க became வேண்டும். the ஏன்னா நம்ம formless வந்து soul தந்தையோட by practicing this. வாகனம். Therefore, தந்தை பிரம்மா therefore, வந்து அவங்க வந்து நம்பர் ஒன் the Father ஆத்மாவாக enters a பிராக்டிஸ் body பண்ணதுக்கு and காரணம் controls ஆத்ம it. உணர்வுல இருந்தனாலதான். Thus, நம்ம he வந்து becomes தந்தையை the பின்பற்ற charioteer. வேண்டும். தந்தை He வந்து doesn't உடல்ல depend on that body, and this is உள்ள why he தந்தை remains வந்து loving உடலுக்குள்ள and வந்து அவரு வந்து untouched. எல்லாத்தையும் In the கட்டுப்படுத்தினாரு. same way, அவரு வந்து all of you Brahman souls கடவுளுக்கு have to maintain ரத்னம் the stage ஆக of a இருந்தாரு. charioteer like the Father. When you are the charioteer of your body, you ஸோ naturally நம்ம வந்து become இந்த உடலுக்கு attached வந்து and soul, வாகனமாக and இருக்கும்போது remain நம்ம வந்து clinging விடுபட்ட நிலையில to the இருந்தாரு fact of தந்தை me பிரம்மா. in ஸோ அவரை every போகவே waking நம்மளும் and பிராமின் sleep ஆத்மாக்கள் or வந்து here. அந்த மாதிரி விடுபட்ட Om நிலையில Shanti. இருக்கணும். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Avyakti Parivar. Today is day 26. ஓம் Stay சாந்தி. in அவ்யக்தி the பரிவாருக்கு volcanic உங்களை stage வரவேற்கிறோம். and இன்னைக்கு நாள் experience 26. powerful சக்தி வாய்ந்த reminders. நினைவை அனுபவம் Today's செய்யுங்கள். topic, follow இன்றைய தலைப்பு Father. வந்து தந்தையை பின்பற்றுவது. Didi Manmohiniji's specialities. தீதி Shared by மன்மோகனிஜியோட Maharshi விசேஷ குணங்கள். Yogi. அவங்க வந்து Working அன்போட சேவை Seva செய்வாங்க. with love. Today the sound of love for இன்னைக்கு Didi வந்து emerges தீதியோட அன்போட from everyone's சத்தம் வந்து hearts. எல்லாத்தோட இதயத்துல இருந்து Because வருகிறது. Didi has served ஏனென்றால் தீவி everyone வந்து with love. எல்லாத்துக்கும் அன்போட சேவை And செஞ்சிருக்காங்க. it is because of ஏனென்றால் this அவங்களோட service சேவையினாலதான் that எல்லாரும் வந்து everyone தீதி is கிட்ட வந்து pulled அந்த to ஒரு Didi. அட்ராக்ஷன் Didi's இருந்தது, name ஈர்ப்பு is on இருந்தது. everyone's தீதியோட lips. பேர் வந்து And this எல்லாத்தோட is why வார்த்தையிலும் everyone is உச்சரிக்கிலும் remembering இருக்கிறது her மற்றும் and எல்லாரும் வந்து singing her தீதியை praise. நினைவு செய்றாங்க மற்றும் அவங்க Now புகழ்ந்து we listen பாடுகின்றாங்க. to Moini இப்ப Didi நம்ம ji. மோனி திதிஜியிடம் கேட்கலாம். Om Shanti. I think whenever Baba mentions about numbers, we want to hear attentively, right? I think this Murli must be in early 70s. Yeah, 70s, yeah. I don't think at that time
America, Canada, I think they were still born. Service began here in little bit in 74, but that was little, and then Guyana service and London and Hong Kong were three which began. First was London, then was Hong Kong, then was Guyana. And from Guyana, then North America, America and other countries. So same service that began in Africa, Lusaka was. I went there in Lusaka. Then was other African countries. I went to few, Tanzania and some others, just the beginning of service of Africa. And now when Baba has to declare, ஸோ இப்போ வந்து பாபா வந்து டிக்ளேர் பண்ணணும் கனடா நம்பர் எந்த நம்பர்ல இருக்கும். பாபா வந்து டிக்ளேர் பண்ணாருன்னா கனடா வந்து எந்த நம்பராக இருக்கும். நம்பர் 1. ஆமா, உண்மைதான். ஏனென்றால் இப்ப வந்து பாபா வந்து பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், பாபாக்கு வந்து மேப்ல வந்து கண்டுபிடிப்பாங்க. கனடா வந்து நிறைய வளர்ந்துகிட்டே போகுது, நிறைய சேவை நிறைய அதிகமாயிட்டே போகுது கனடால. சோ அந்த வளர்ச்சி நிறைய இருக்குது. ஸோ தாதி பிரகாஷ் மணி வந்து என்ன பண்ணீங்க ஸோ கனடா நம்பர் 1 ஆயிடுச்சுன்னு கேட்பாங்க. ஏன்னா நம்பர் 1 நான் ஃபர்ஸ்ட் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு தாதி பிரகாஷ் மணி பதில் சொல்லுவாங்க. ஸோ நான் வரும்போது கிளாஸ் ரூம்குள்ள வரும்போது அங்க நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து முன்னாடி போய் உட்காந்துக்குவேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப அவங்களும் என்னை பின்பற்றி வருவாங்கன்னு தெரியும். ஸோ நிறைய பேர் இல்ல, அதனால நானும் போலாம். ஸோ அப்ப நான் திரும்பி வந்துருவேன். ஸோ எப்பொழுதுமே அது ஒரு சாய்ஸ் இருக்கு நமக்கு. ஒரு இப்ப நம்ம ஃபர்ஸ்டாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து நம்பர் 1 ஆகுவோம். ஓகே, நம்ம வந்து மத்தவங்க யாரும் பண்ணல, பண்றதுக்கு கூட நம்ம மத்தவங்க பண்ணல, இவங்கெல்லாம் யாரும் ரொம்ப பண்றது இல்ல, ஸோ நான் வந்து பண்ணணும், நான் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நான் நம்பர் 1 பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இரண்டாவது குணம் வந்து என்னன்னா, நான் வந்து ஆல்ரவுண்டராக இருக்கணும். கண்டிப்பாக அது ஆல்ரவுண்டராக இருக்க வேண்டும். இந்த நாட்கள்ல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட் என்னன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அப்பெல்லாம் பாபா டைம்ல எல்லாம் வந்து, என்னோட டைம்ல எல்லாம் நிறைய பேத்துக்கு வந்து நாங்க எல்லாமே பண்ணோம், எல்லா வேலையும் செஞ்சு. அங்க வந்து ஒரு மீட்டிங் நடந்தது, பாண்டவ் பவன் டெல்லியில ஒரு மீட்டிங் இருந்தது. நிறைய வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து தாதி பிரகாஷ் மணி ரூம் இருந்தது. அங்க வந்து அவங்க சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பண்ணிட்டு இருக்கும் போது நான் வந்து பார்த்தேன், இடம் சுத்தமாவே இல்லைன்னு நினைச்சு, அதனால நான் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரி அந்த காலத்துல நாங்க எல்லாமே செய்வோம். சோ பாம்பேல வந்து அவங்க இன்சார்ஜாக இருந்தாங்க. மன்மோகினி தீதி வந்து டெல்லியில இருந்தாங்க. தாதி பிரகாஷ் மணி பாம்பேல இருந்தாங்க. சோ அவங்க வந்து எங்களெல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு வாட்டி பாம்பே போனப்ப நான் வந்து ஃபியூ டேஸ் கழிச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு நான் கிளம்ப வேண்டியதா இருந்தது. சோ அவங்க வந்து தால் பண்ணி கொடுத்தாங்க, நிறைய உனக்கு பிடிக்கும்னு. சோ அதை சமைச்சு சாப்பிட்டு போறியான்னு சொன்னாங்க. தாதி ஜானகி வந்து லண்டன்ல இருக்கும் போது, நாங்க கூட சேர்ந்து இருக்கும் போது தாதி வந்து பிக்னிக் போனோம். நானும் நல்லா சமைப்பேன், ஆனாலும் வந்து அவங்க பாஸ் பண்ணணும். அந்த இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் புளிப்பு போட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சில்லிஸ் போட்டிருக்கலாம். அதாவது இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே ப்ரொபோர்ஷனா ஒரே மாதிரி இருக்கணும். இது கம்மியா இருந்தா கூட, உப்பு கம்மியா இருந்தா கூட, தால் வந்து கொஞ்சம் இனிப்பா இருந்துச்சு, கொஞ்சம் சூடா இருந்துச்சு, கொஞ்சம் காரமா இருந்துச்சு, கொஞ்சம் உப்பு அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஒரு நாள் வந்து ரொம்ப டேஸ்டாக அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அக்யூரசி, ஆக்டிவாக இருக்கிறது,
எல்லாத்தையும் கத்துக்கிறது, It's the joy of life. அதுதான் வந்து வாழ்க்கையோட மகிழ்ச்சியே. Distaste is vairagya, right? அதாவது நம்ம வந்து எதுலயுமே வந்து ஒரு ஆசைப்படாம இருக்கிறதா வைராகிய. But as I mentioned, Brahma Baba, நாம பிரம்மா interest பாபா in சொன்ன மாதிரி everything, knowing எல்லாத்துலயுமே everything. இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எல்லாத்த பத்தி கத்துக்கிறதுல ஒரு ஊக்கம், உற்சாகம் இருக்கும் People அவர்கிட்ட. say, why you சில need to பேர் know வந்து this? ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்பாங்க சில பேர். Whatever ஆனா is அதுல வந்து useful, அது நமக்கு practical and பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில பயனுள்ளதாக இருக்கும் இத so பத்தி not that கத்துக்கிறது. சோ not அந்த that வந்து some ஒரு people. சில பேர் வந்து So I am just trying to Google and see is நான் வந்து corn கூகுள் sweet பண்ணி or தேடி not. பாக்குறேன். இந்த How கார்ன் many நான் சாப்பிட்டுமா stars வேணாமான்னு கூகுள் பண்ணி it பார்ப்பாங்க. has. எவ்வளவு வந்து அந்த So I am putting in Google. கஞ்சி இருந்தது. சோ நான் கூகுள் பண்ணி பாக்குறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. So I said, who is Google is like your mama. யார் இந்த கூகுள்? இது வந்து I உங்க always மாமா say மாதிரி இந்த Google கூகுள். mama, you calling your mama. நான் கூகுள் மாமான்னு சொல்லுவேன். சோ நீங்க கூகுள்னு கூப்பிடுறீங்க. Anything happen, let's Google. சோ எது நடந்தாலும் சரி உடனே கூகுள் பண்ணி பாக்குறாங்க. Too much time. நிறைய நேரம் வந்து அதாவது தேவையில்லாத நேரத்தை வந்து வீணாக்குறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல தேவையில்லாம நேரத்தை வீணாக்குறது. அதாவது கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, எது தேவையோ அது மட்டும் பண்ணுங்க. ஆனா எல்லா டைம்லயும் வந்து எல்லா நேரத்தையும் வந்து வீணாக்க கூடாது. எல்லாத்தையும் கத்துக்கிறது, பேலன்ஸ் பண்றது, அதுதான் பர்ஃபெக்ஷனாக இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பண்ணணும், எல்லாத்தையும் கத்துக்கணும். பர்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன? முழுமை அடைகிறது அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே கத்துக்கிறது, எல்லாமே பேலன்ஸ்டாக செய்யறது. முழுமை அடைகிறது அப்படின்னா வந்து ஒண்ணு கத்துக்கிட்டு ஒண்ணு தெரியாம இருக்கிறது கிடையாது. எல்லாமே திருப்தியாக நம்ம செஞ்சுக்கிறது. திருப்தியாக இருப்பது அப்படின்னா அங்க வந்து நம்ம விடுபட்டு இருந்து நான் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஒண்ணு வந்து திருப்தியாக, அதாவது இயற்கையாகவே திருப்தியாக இருக்கிறது. என்னோட குணமே வந்து திருப்தியாக இருக்கிறது. நான் திருப்தியான ஆத்மா. ஆனா மோட்டிவேஷன் இருக்கணும். அதாவது வந்து நான் திருப்தியாக இருக்கிறேன், அதனால நான் வந்து முன்னேற ஆசைப்படல, நான் வந்து கத்துக்க ஆசைப்படல, நான் நிறைய புதிய விஷயம் கத்துக்கணும் ஆசைப்படல. நான் எப்பயுமே உட்காந்துக்கிட்டு அமைதியா நான் திருப்தியா இருக்கேன்னு நினைக்கிறது இல்ல. அதாவது அப்படி கிடையாது. திருப்தினா நான் வந்து அடைதல்ல திருப்தி இருக்கணும், நம்ம கத்துக்கிறதுல திருப்தி இருக்கணும். நம்ம வந்து நிறைய கத்துக்கணும். திருப்தி வந்து நான் முழுமையாக அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஆமா, நான் ஃபுல்லாக இருக்கிறேன், எனக்கு இது தேவை அது தேவையில்ல. ஆமா, ஆனா நான் இன்னும் கத்துக்கணும், நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், நான் நிறைய கத்துக்கணும், நான் நிறைய கத்துக்கணும் இன்னும். அதனால பாபா சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப உயர்ந்தவான வார்த்தைகள். ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதா இல்லையா? எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாவே இல்லையாது. இப்ப நீங்க நம்பர் 1 ஆக போறீங்க. ஏன்னா கனடா நம்பர் 1 தான். ஏன்னா எல்லாரும் வந்து இது ரொம்ப சுலபமான விஷயம். ஏனென்றால் பாபா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. பாபா என்னோட துணை, பாபா என் கூட இருக்காரு. அவரு எனக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு அடியிலயும் எனக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்கிறாரு. அவரு என் கூட பின்பற்றாரு. பாபாவோட தலைப்பு இன்னைக்கு பாபாவோட ஹோம்ஒர்க் வந்து என்னன்னா தந்தையை பின்பற்றுவது. பாபா சொல்றாங்க, ஆத்மாவான நீங்கள் சேரியட் ஆவீர்கள். சேரியட் அதாவது தேராக இருக்கிறீர்கள். சேரியட்டாக இருப்பதற்கு என்றால் ஆத்ம உணர்வில் இருப்பதாகும். நிறைய வாட்டி பாபா சொல்றாங்க, நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. மற்றும் பாபா சொல்றாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறாங்க, ஆத்ம உணர்வுல இருக்கணும். நம்ம எல்லாரும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆத்ம உணர்வுல இருப்பது. சோ பாபா சொல்றாங்க, தந்தை பிரம்மா வந்து இந்த பயிற்சி செய்து அவர் என்னவாக ஆனாரு? நம்பர் 1 அடைஞ்சாரு. அவர் வந்து இந்த பயிற்சி பண்ணிதான் அவர் நம்பர் 1 ஆனாரு. அதாவது ஆத்ம உணர்வுல இருக்கிறது, நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கிறேன்னு அந்த உணர்வுல இருந்து அவர் நம்பர் 1 ஆனார். அதனால இதுக்கு பயிற்சி தேவை. கண்டிப்பா இந்த பயிற்சி தேவை. நான் வந்து ஒரு ஆத்மா, நான் வந்து ஒரு வாகனமாக இருக்கிறேன், கடவுளோட வாகனமாக இருக்கிறேன்.
So கடவுள் சிவ் பாபா வந்து பிரம்மா பாபா உடல்ல வந்து எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துகிறார். அதாவது அவர் வந்து தேராட்டி ஆகுகிறார். So அவர் வந்து அசரீர ஒரு வாட்டி ஜோக்கிங்கா சொன்னாரு, சிவ் பாபா வந்து என் பக்கத்துல வந்து உட்காந்துக்குவாரு. நம்ம வந்து பேசும்போது பாபா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது சிவ் பாபா நோ சொல்லுவார். இல்ல நான் தான் பேசுவேன்னு சொல்லுவாராம். அப்ப அவர் பேசும்போது இப்ப நீ பேசுன்னு சொல்லுவாராமா. சோ இது வந்து ரெண்டு ஆத்மாக்கள் வந்து பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து பகிர்ந்துக்கிறாங்க. சின்ன இடத்த ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. சோ பேசும்போது முரளி பேசும்போது கூட சிவ் பாபா பேசுவாங்க. இல்ல சிவ் பாபா கிளம்புனதுக்கு அப்புறம் தான் பிரம்மா பாபா நீ பேசு, நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்லுவாங்களா. சோ அப்ப பிரம்மா பாபா வந்து பக்தி பாதையில கூட்டிட்டு போவாங்க. சோ திடீர்னு சிவ் பாபா உடல்ல வந்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவாரு. ஓகே நீங்க பேசுங்கன்னு சொல்லிடுவாங்க. சிவ் பாபா பேசுவாங்க. அந்த உறவுகள் அவங்களோட உறவுகளை பார்க்கும்போது அவங்களோட ரிலேஷன்ஷிப் அதாவது மத்தவங்களோட உறவை பார்க்கும்போது எப்படி வந்து பிரம்மா பாபா சிவ் பாபா ரெண்டு பேரும் வந்து ஒரு சின்ன இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சிவ் பாபா வந்து இந்த உடலை எடுத்து அவங்களோட உடலை வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கும் போது பிரம்மா பாபா ரொம்ப வந்து எல்லாத்தையும் சொல்றத கேட்டு ஒபீடியன்டாக இருந்தாங்க. ஒபீடியன்டா இருந்தாலும் மாஸ்டராக இருந்தாங்க. ரொம்ப நல்ல பேலன்ஸ் இருந்தது ரெண்டு பேத்துக்கும். திடீர்னு நல்ல உயர்ந்த குணங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது. சோ அதனால தந்தையை பின்பற்றுங்கள். தந்தை வந்து இந்த உடல்ல வந்து மற்றும் இந்த உடலை வந்து அவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினாங்க. அதாவது அவர் வந்து கண்ட்ரோலராக கட்டுப்படுத்துறதாக ஆகிறாரு. சோ பாபா வந்து அவரை இந்த உடலை நம்பி இருக்க மாட்டாரு. சிவ் பாபா வந்து இந்த பிரம்மா பாபாவோட உடலை நம்பி இருக்க மாட்டாரு. இது ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லையா? பிரம்மா பாபா வந்து இந்த உடலுக்கு கட்டுப்படுத்தி இருப்பாரு மற்றும் பிரம்மா பாபா வந்து அன்பாகவும் இருப்பாரு மற்றும் விடுபட்டு இருப்பாரு. பாபா சொல்றாங்க அதே மாதிரி வந்து எல்லாரும் நீங்க வந்து ஆத்மா உணர்வுல இருந்து நீங்க எல்லா பிராமின் ஆத்மாக்களும் வந்து அந்த நிலையை மெயின்டைன் பண்ணணும். அதாவது நான் வந்து ஆத்ம உணர்வுல இருக்கணும். இது வந்து என்னோட உடல் கிடையாது. தந்தை பிரம்ம பாபா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நானும் ஆத்ம உணர்வுல இருக்கிறது. சோ அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா ரொம்ப சுலபமான வழி சொல்றாரு. அது என்னன்னா ஆத்ம உணர்வுல இருக்கிறது. நாம வந்து இந்த உடலுக்கு உண்டான தேராக இருக்கிறோம் அப்படின்னா இப்ப நம்ம இயற்கையாகவே நம்ம என்னவாக ஆகிறோம்? நம்ம விடுபட்டு இருந்து காட்சியாளராக இருந்து பாக்குறோம். நம்ம விடுபட்டு இருந்து காட்சியாளராக பாக்குறோம். எந்த மாதிரி ஒரு மாயாவோட சோ நம்ம என்ன பார்த்தாலும் சரி, நம்ம என்ன பேசினாலும் சரி, நம்ம என்ன கேட்கறதுனாலும் சரி, நம்ம மாயாவிடம் இருந்து விடுபட்டு நம்ம இருக்க வேண்டும். மாயாவோட தாக்குதல் இருந்து விடுபட்டு இருக்கணும். ஒரு வாட்டி தாதி பிரகாஷ் மணி தாதி உட்கார்ந்துருக்கும் போது நாங்க எல்லாரும் வந்து லான்ல உட்கார்ந்துட்டு இருந்தோம். பீஸ் பார்க்குக்கு வந்து நான் பிக்னிக் போகும்போது ஒருத்தர் பத்தி தவறா பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து இது நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். தாதி பிரகாஷ் மணி கேட்டுட்டு இருந்தாங்க அமைதியாக. என்ன பேசுறது அவங்களுக்கு தெரியாம இருந்தாங்க. அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் எப்படி வந்து விடுபட்டு காட்சியாளராக இருக்கிறாங்கன்னு நான் பார்த்தேன். உடனடி அந்த observe 80% things are taken care of by drama. At the night time, like we hear so many, we get calls about this, that. And I just give to Baba and I said, even I as a soul and body resting,
But நான் drama ஒரு ஆத்மா means இந்த உடல்ல ரெஸ்ட் பண்ணி இருக்கும் போது கூட whole night drama is moving. டிராமா வந்து So there நாள் are முழுவதும் நைட்டு ஃபுல்லா lot மூவ் of ஆயிட்டு இருக்கு. things going on ஸோ in அப்ப the நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? and since I learned that, I just put full stop and say, okay, tomorrow morning when I start, then I see where the drama is at. So many beautiful experiences ஸோ once. நிறைய There அற்புதமான will be விஷயங்கள் நடக்கும். situation, ஸோ நிறைய and it சூழ்நிலைகள் is very வரும். serious, right? So the ஆனா ரொம்ப instrument called me. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் Generally, கால் பண்ணாங்க எனக்கு. being RC பொதுவாகவே வந்து position or even நான் ஆர்சி பொசிஷன்ல இருக்கிறேன். senior sister, they will call. No, where சீனியர் will they சிஸ்டராக go? இருக்கும்போது So அவங்க நமக்கு தானே கூப்பிடுவாங்க, வேற எங்க போவாங்க? ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. I will tell Baba. They generally நான் say, பாபா I கிட்ட want. கேட்குறேன். ஸோ பாபா கிட்ட கேளுன்னு சொல்லுவாங்க. நானும் பாபா கிட்ட So கேட்குறேன்னு I சொன்னேன். said, okay, go sleep, don't worry. Tomorrow morning சார் we will தூங்குங்க, talk. கவலைப்படாதீங்க, நம்ம வந்து பாபாட்ட So நாளைக்கு in the கேட்கலான்னு சொன்னேன். morning when I woke up, ஆனா after காலையில நான் meditation, I feel எந்திரிச்ச like உடனே saying, மெடிடேஷன்ல நான் வந்து பேசுறேன், like ஃபோன் பண்ணி பேசுறேன் 2, 3 என்னாச்சுன்ட்டு. days, one soul has ஸோ been calling at 2 3 very நாளா big ஒரு ஆத்மா surgery வந்து என்கிட்ட பேசிட்டு at இருக்காங்க, this பெரிய village. சர்ஜரி. And she thought I should talk to Sister Moini, give Sakash, I have really, really bad pain. And I couldn't call. So I called early morning today. There were ஸோ 2 நான் souls அர்லி who மார்னிங் நான் was கூப்பிட்டேன். also Nivasi for many years with us. ஸோ ஒரு சோல் வந்து So நிவாசி, ரொம்ப what வருஷமாக happened நிவாசியா now, இருந்தாங்க. right? I think ஏன்னா 80 உடல்லாம் plus. வந்து ரொம்ப வயசாகிட்டே போகுது இல்லையா, 50 வயசு. So I called and ஸோ நான் கால் பண்ணேன். both of them I was supposed to call. So definitely it's better and it's so கண்டிப்பா அது sometimes வந்து what happens, ரொம்ப we முன்னேற்றம் இருக்கு. are not able to give full stop at night time. நம்மளால வந்து ஃபுல் ஸ்டாப் பண்ண முடியல. நைட் டைம்ல நம்மளால ஃபுll ஸ்டாப் வைக்க முடியல, But let முற்றுப்புள்ளி drama வைக்க also முடியல. take care of lot of things, right? அந்த டிராமாவும் நிறைய விஷயத்த டேக் கேர் And பண்ணிக்கும். of course we remember Baba, நம்ம give them பாபாவை நினைவு செய்றோம். love, அந்த so நம்மளோட அன்பை வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த they feel ஆத்மாக்கு. better, they feel better. ஸோ அவங்களுக்கு வந்து உடனே வந்து உணர்வு, நல்ல உணர்வா So watch drama. ஃபீல் பண்றாங்க. ஸோ டிராமாவை பாருங்க. Sometimes we act more than watching, right? நம்ம வந்து We feel டிராமாவை tense, பார்க்கறத விட we நிறைய வந்து react ரியாக்ட் because பண்ண we want to ஆரம்பிச்சிருவோம். observe. ஸோ நம்ம வந்து What act we want to do. We பொறுமையா want to பார்க்க give போறதில்ல, நம்ம பொறுமையா பார்க்கறதில்ல, உடனே ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே you know, இருக்கும். because I go to in trance. So when I came to the on Wednesday, நான் டிரான்ஸ் போயிட்டு வரும்போது many people will call. Tomorrow is Thursday. நிறைய பேர் Today கால் பண்ணுவாங்க. தேர்ஸ்டே பாபா இன்னைக்கு பாபா கிட்ட இது சொல்லுங்க, அதை சொல்லுங்க, நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. and வெனஸ்டே my nature always had been. Let me என்னோட check குணங்கள் Baba, வந்து then I எப்பொழுதும் will tell you. நான் பாபா கிட்ட Immediately செக் I பண்ணுவேன். answer. நான் உடனே இம்மிடியேட்டா பதில் சொல்ல மாட்டேன், நான் பாபாட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிடுவேன். And now இப்ப before வந்து sleeping, let's see drama. தூங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து Check with Baba and see the drama. பாபாவை கிட்ட செக் So this பண்ணிடுவேன். helps you to be இது வந்து நமக்கு உதவி more செய்யும், pure. விடுபட்டு Learn இருக்கிறதுக்கு also நமக்கு to உதவி be செய்யும், sacred. How அன்பாக இருக்கும். ஸோ என்ன நிறைய பேர் கேட்பாங்க, என்ன வந்து உங்க ரகசியம், எப்படி உங்களால இது பண்ண முடியுது? அதாவது விடுபட்டு காட்சியாளராக இருந்து பார்த்து மற்றும் அன்பு செலுத்துறது, இதுதான் வந்து ரகசியம். ஓம் சாந்தி. Om Shanti, dear Moini Didi and Avikti Parivar. Nice to be here again. I know you know, no, I know you know that I have something in my hand. I know that, right? You know I'm hiding it, but what you don't know is the color, right? and the kind. And the ஸோ kind. என் கையில வந்து என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா என்ன கலர், என்ன நிறம், என்ன வகையான இதுன்னு உங்களுக்கு தெரியாது. And because you're very
close friend to nature and you love ஸோ nature, இயற்கையோட நீங்க ரொம்ப nature க்ளோஸ் loves you. ஃப்ரெண்டா இருக்கறனால உங்களுக்கு So what இயற்கை you will ரொம்ப notice பிடிக்கும், is that இயற்கையும் உங்களை roses have பிடிக்கும். been blooming all around ஸோ the இந்த building மலர்கள் எல்லாம் in different உங்களுக்காக colors. மலர்ந்துகிட்டே What இருக்கு, about நிறைய vegetables? வகையான. Haven't you seen? We're ஸோ eating நீங்க them. Hmm? We're The eating நீங்க them. வந்து carrots, chilies, காய்கறிகள்லாம் yesterday பாத்தீங்களா? I went and நேத்து நான் tomatoes. பார்த்த கார்டன்ல Tomorrow, you know, for தக்காளி me, பழம் cucumber இருந்தது. you would prefer. உங்களுக்கு நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு Maybe குக்கும்பர் less கொடுக்குறேன். oil. I'm just thinking flowers you are talking. What about ஸோ நீங்க வந்து மலர்கள் lettuce you பத்தியே smell பேசுறீங்களே, and you காய்கறிகள் feel பத்தி good, see? பேசிருக்கீங்களா? But that ஸோ means மலர்களை பார்க்கும் போது somebody just நம்ம வந்து planted அந்த one little நம்ம animals. பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய Sweet and கத்திரிக்காய் கொண்டு tomato, வந்தாங்க. they are also ஸோ beautiful. எல்லாத்துக்கும் But சமைச்சு I talk to கொடுக்கறது. flowers and they tell me they're blooming for you. I will ask ஸோ them, நான் மலர்கிட்ட it's blooming பேசுவேன். for you. Tomorrow you all should go and see garden. ஸோ நீங்க எல்லாரும் நாளைக்கு போய் கார்டனை பார்க்கணும். On behalf of everyone, very beautiful flowers from Baba's garden here in Toronto. பாபாவோட கார்டன்ல இருந்து எல்லாத்துக்கும் வந்து மலர் எடுத்து தீதி கொடுக்குறோம். Combination. Peach and மலர் வந்து பிங்க்கும் வந்து ஆரஞ்சு கலரும் ரொம்ப அழகா இருக்கு. பூமி பையனுக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். I was happy to hear Baba talking about numbers and you also picking up. பாபா வந்து இன்னைக்கு நம்பர்ஸ பத்தி பேசுறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு கேட்கறதுக்கு. நீங்களும் வந்து அதை பத்தி பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ 78வது வருஷம் கனடா வந்து இப்ப ஒண்ணுமே இல்லை, இப்ப வந்து எவ்வளவு பெரிய விஷயமாக வளர்ந்துருச்சு. If I go right, do you want to go left? Any thought you want to share first? I just See, she has one. I really, Good, I didn't ask question. sometimes I wonder and it's real or not, but I'm feeling very good. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இங்க வந்து. அதாவது Both ways. ரெண்டு வகையிலும் சரி, Look at Brahma Baba and of நான் course பிரம்ம paying பாபாவை attention பார்க்கும் போது, அவங்களோட கவனம் வைக்கும் போது, that how as எப்படி much வந்து அவங்க வந்து information, knowledge, as much அதாவது spiritual ஞானத்தோட chit-chat அடிப்படை is வாழ்க்கை common மற்றும் within the Brahmin ஆன்மீக உரையாடல் இது எல்லாமே வந்து பொதுவான விஷயமா இருக்கு பிராமணர்கள் kind of முன்னாடி. heavenly feeling. நிறைய வந்து ஒரு Feel very சத்தியுகத்தோட good. உணர்வு இருக்குது. How ரொம்ப many of you நல்லா ஃபீல் feeling பண்றேன். very good? நீங்க எல்லாரும் ரொம்ப பர்ஃபெக்ட்டா ஃபீல் பண்றீங்க. யாரெல்லாம் பர்ஃபெக்ட்டா So ஃபீல் we are பண்றீங்க? there now கரெக்ட். also. ஸோ நம்ம எல்லாரும் இப்ப This is the சத்தியுகத்துல இருக்கிற person மாதிரி இருக்கும், அந்த உணர்வுல இருக்கும். Shantivan. Yeah. ஸோ அவ்யக்தி பரிவார் சாந்திவன்ல இருந்து கை தூக்குறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப பிரதர்ஸ் நிறைய இருக்காங்க. No, why I'm saying it because when நான் ஏன் இதை சொல்றேன் whenever we ask ஏனென்றால், Baba certain questions, நான் பாபா கிட்ட சில கேள்விகள் கேட்கும் போது பாபா வந்து எப்படி இது நடைமுறை வாழ்க்கையில only ஒத்து know வரும், this in இதெல்லாம் தெரியும் எப்பனா in the சத்தியுகத்துல. background of Sattva. ஏன்னா அங்க வந்து உங்க புத்தி So வந்து what சத்தோ attention பிரதானமாக I இருக்கும். pay சோ அப்ப to see என்ன my கவனம் நான் attention வைக்க becoming வேண்டும், Sattva. என்னோட புத்திய வந்து சத்தோ பிரதானம் ஆயிடுச்சா அப்படின்னு என்ன கவனம் நான் Because வைக்கணும்னு செக் from பண்ணி we பாருங்க. started our journey from ஏனென்றால் Tamo நம்ம வாழ்க்கைய Rajo தமோ பிரதானத்துல to இருந்து இந்த Sato பயணத்தை Sattva. ஆரம்பிச்சோம் மற்றும் ரஜோ மற்றும் Today it சத்தோ is பிரதானாக Sattva. மாற வேண்டும். சத்தியுகத்துல சத்தோ பிரதானமாக மாற வேண்டும். Clear சோ when என்னோட we are புத்திய feeling. தெளிவாக வச்சு அந்த Because if சத்தோ you see பிரதான that உணர்வை நான் everything உணரணும். until last சோ day of எல்லாமே அந்த fasting, கடைசி நாளோட whatever சங்கம் is your யுகத்துல state வரைக்கும் எதெல்லாம் will வந்து be உங்க good. நிலையாக இருந்ததோ அது It won't be நிலைதான் better. சத்தியுகத்துல இருக்கும். சோ So இப்ப how நம்ம to என்ன find நிலையில இருக்கோம் அப்படின்னு செக் keep பண்ணி அத வந்து increasing கவனம் வையுங்கள். அதுல வந்து Sattva அதிகப்படுத்துங்க. Pradhan, சத்தோ Sattva பிரதான Pradhan நிலையில stage. புத்தியில இருக்கிறதுக்கு And that is அதிகப்படுத்துங்க. bringing us அதுதான் வந்து clarity நிறைய knowledge. வந்து நமக்கு பொதுவான We தெளிவான will விஷயத்த கொண்டு experiencing வரும். நமக்கு that நம்பிக்கை அனுபவம் clarity கொடுக்கும் what I மற்றும் want to share. நடைமுறை வாழ்க்கையில நமக்கு I சத்தியுகத்தோட think அந்த that whole நிலையை Brahmin கொடுக்கும். family ஸோ worldwide அந்த முழு should focus பிராமண on that. குடும்பம் இது எல்லாமே கவனம், And இது that will மேலதான் bring கவனம் to வைக்க this வேண்டும். whole thing of அதுதான் வந்து நம்ம இந்த transition முழுமையாக very clear from மாற்றத்தை ரொம்ப Yajna தெளிவாக to நமக்கு Brahmin கொண்டு வரும் how மற்றும் we get யக்ஞையில இருந்து நம்ம சத்தியுகத்துக்கு It's not மாறுறதுக்கு only one person. தெளிவான ஒரு உதவியாக What இருக்கும். Baba is to ஸோ say ஒரு விஷயம் that சொல்றது, we all பாபா have to சொல்றது அதுபடி கிடையாது. collectively நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னாக create கூட்டமாக this. நம்ம வந்து That's what I உருவாக்க வேண்டும். அதாவது நம்ம வந்து தமோகான இதுல இருந்து சத்தியுக புத்திய சத்துவ பிரதான புத்தியை எப்படி கொண்டு வருது அது மேல கவனம் வைக்க வேண்டும். சோ நீங்க சொன்னதுல நாங்க கனெக்ட் பண்ணி பாக்குறோம். அதாவது என்னன்னா
நம்ம நிறைய முயற்சி பண்ணணும் நீங்க சொல்றீங்க. நம்ம உயர்ந்த பதவி எடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணணும்னு சொல்றீங்க. ஆனா நீங்க நிறைய வாட்டி பகிர்ந்திருக்கீங்க. நம்ம முயற்சி நிறைய பண்ணல, ஆனா நம்ம வந்து முன்னேறி சென்றுட்டு இருக்கோம் அப்படின்னீங்க. எப்படி வந்து நம்ம வந்து அதை பாக்குறது, முக்கியத்துவத்தை பாக்குறது, எப்படி வந்து நம்மளோட பொறுப்பை வந்து சத்தியுகத்துல எப்படி வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது, நம்மளோட வாழ்க்கை வந்து நம்ம தரத்தை அன்பு செலுத்துறதா, எது நடந்தாலும் சரி பரவாயில்ல, எது நடந்தாலும் அப்படி இல்லை, நம்மளோட தரத்தை பார்க்கணும். எப்ப தரம் இருக்குதோ அப்ப வந்து அதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக கொண்டு போக வைக்கும். எல்லா விஷயமா இருந்தாலும் சரி, உதாரணம் கொடுக்குறேன். நான் வந்து நிறைய தாதீஸ் வந்து சரண்டர் பண்ணும்போது, எக்கியில சரண்டர் பண்ணும்போது நிறைய பேரு வந்து, முக்காவாசி பேரு வந்து அதாவது அப்பர் மிடில் கிளாஸா இருப்பாங்க, இல்ல உயர்ந்த கிளாஸா இருப்பாங்க. அவங்க இங்க வரும்போது, அவங்க சரண்டர் ஆகும் போது சாப்பாடு வந்து 300 பேத்துக்கு சமைக்க வேண்டியதா இருக்கும். பெரிய விஷயம், யாரு சமைக்கிறது அப்படின்னு இருக்கும். அப்பதான் வந்து சில மதர்ஸ்ல வந்து தாதி எல்லாரும் வந்து முன்னாடி வந்தாங்க. அவங்க நிறைய வந்து கர்ம யோகம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பாபா என்ன சொன்னாங்கன்னா, நிறைய செஃப்ஸ வந்து பண்ணாங்க. சமோசா பண்றதா இருந்தாலும், குலோப் ஜாமுன் பண்றதா இருந்தாலும், பூரி பண்றது, ஆயில் இல்லாம, ரொம்ப ஆயில் அதிகமா போடாம அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. சோ அவங்க எது வேணாலும் சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா. ஆனா பாபா வந்து எல்லாத்துலயும் அந்த தரத்தை பார்த்தாங்க. சோ அவங்க வந்து சாப்பாடு, அந்த கலரு, அந்த டேஸ்ட பார்க்கும் போது, அந்த ஸ்மெல்லு எல்லாமே வந்து நல்லதாக இருக்கணும். ஏதோ ஒண்ணு சமைச்சு கொடுக்காம நல்லதாக கொடுத்தாங்க. சோ இந்த எல்லா விஷயத்தையும், அந்த முழுமை, திருப்தியாக, அந்த தரம், இது எல்லாமே வந்து அவங்களோட ஸ்டேட்டஸாக இருக்குது. கவனம் வைங்க, எதுவுமே இல்ல, கவனம் வைக்கணும். நம்ம அக்யூரேட்டாக பண்ணணும், நம்ம தெளிவாக பண்ணணும், நம்ம கரெக்டாக பண்ணணும், நம்ம முழு இதயத்தோட பண்ணணும். நான் எப்பொழுதும் மத்தவங்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கேங்க, நம்ம இதயம் ஒரு இடத்துல இருக்கும், நம்ம புத்தி ஒரு இடத்துல இருக்கும், நம்ம கைகள் வந்து வேற இடத்துல இருக்கும். அது கண்டிப்பாக நடக்காது இல்லையா. நம்ம எங்க இருந்தாலும் சரி, நம்மளோட முழு இதயம், கை, ஹார்ட் எல்லாமே வந்து ஒரு விஷயத்துல கவனமாக இருக்கணும். நிறைய விஷயத்துல நம்ம வந்து கை வைக்க கூடாது. இது நிறைய வாட்டி நான் நிறைய பத்திட்ட சொல்லியிருக்கேன். எல்லாமே நீங்க முழுமையாக இங்க இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். உங்க மனது வேற எங்கேயா இருக்கும், உங்க புத்தி ஒரு இடத்துல இருக்குது, உங்க கைகள் ஒரு இடத்துல இருக்கு, உங்க இதயம் ஒரு இடத்துல இருக்கு. அப்ப வந்து அந்த தரம் இருக்காது. சோ நம்ம எது செஞ்சாலும் அது முழுமையாக, திருப்தியாக, நம்ம தரத்தோட செய்ய வேண்டும். சோ உயர்ந்த பதவி அடிக்கணும் அப்படின்னா, சோ எனக்கு வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்கிறது, கரெக்டாக இருக்கிறது, சோ பர்ஃபெக்டா இருக்கிறது ஒரு ஒரு அடியிலும் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அவங்க வந்து மலர்கள் வந்து அழகழகான மலர்களை பண்ணுவாங்க அவ்யக்தி பரிவார்ல. போகுக்கா இருந்தாலும் சரி, என்னென்ன, அதாவது அந்த போகுக்கு பின்னாடி பாக்குறீங்களோ அது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ பீஸ் வில்லேஜ்னு அங்க அவ்யக்தி பரிவார் ரிட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப அழகான மலர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகான மலர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியல. சோ இது வந்து உள்ளுக்குள்ளேயே அது வந்து நான் பண்ணணும், எதை பண்ணாலும் நான் அற்புதமா பண்ணும், அழகா பண்ணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் இருக்கும் போதுதான் உயர்ந்த நிலையை அவங்களால அடைய முடியுது. சோ உயர்ந்த நிலை அடையறதுல பாக்காதுங்க, உங்களோட தரத்தை பாருங்க, உங்களோட எண்ணத்தோட தரத்தை பாருங்க, உங்களோட உரையாடலோட தரத்தை பாருங்க. சோ அது எல்லாமே அது மேல கவனம் வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து திருப்தியாக, முழுமையாக ஆகிவிடும். சோ இப்ப இருக்கிற நம்மளோட நிலைதான் வந்து சத்தியுகத்துல இருக்கும். சோ இப்ப, அதாவது இப்பையில இருந்து கடைசி நாளோட சங்கம் யுகத்துல நம்மளோட ஸ்டேஜ் எப்படி இருக்கும், அதுதான் நம்ம சத்தியுகத்துல இருக்கும். சோ நம்ம மத்தவங்கள பத்தி தவறா பேசுறது, மத்தவங்கள பத்தி கேலி பண்றது, சோ சத்தியுகத்துல நாளை காலையில வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சோ அவங்களோட பதவி வந்து உயர்ந்ததாக இருக்காது.
பாபா வந்து நிறைய டைம் கொடுக்குறாரு, இன்னமும் அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதாவது என்னன்னா, முழு உலகத்திலயும் வந்து நிறைய பேர் வந்து நிறைய கேட்டிருக்கீங்க. அதாவது so they explain you that time has changed where, you know, I tell even in Madhuvan somebody said, oh, I have control. I said, no. Management, and good management is Dadi Prakashwani, there was a big conference. She's sitting in the courtyard. தாதி பிரகாஷ்வனி ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்ல இருந்தாங்க. 3000 பேர் இருந்தாங்க. 3000 பேர் வந்திருந்தாங்க. யார் இது ஆர்கனைஸ் பண்ணது? The way she is sitting, as she did nothing, but she did everything. Good management, you don't have to be standing, looking, you sit around. You have managed everything in a way that it operates, you know. So they look at the one who is the top person in a double light, very good, happy. And so somebody said, what is next? So one of the main brothers said, oh no, we can't have programs like this. We had to hire 120 taxis and it's too much. So they came to Dadi. Dadi, what is next? 5,000. Dadi Prakash Mani, that brother is saying it's too much. We can't do it like this. And Dadi Prakash Mani, they were 3,000. Next time we will do. So தாதி பிரகாஷ் மணி சொல்றாங்க, இந்த வாட்டி 2000 பேர் இருந்தாங்க, அடுத்த வாட்டி 5000 பேர் இருப்பாங்க அப்படின்னு. With the timeline, you know, I'm lucky because I like to study a lot until now. So when I read all this, you know, 7 steps and manage, even these management courses which Brian used to give. So I also kind of always read whatever is said. So this is a new word, is management. So I think everyone is growing and changing, realizing, so Baba will still give them time to claim good status in golden age. So பாபா வந்து இன்னும் டைம் கொடுப்பாரு அவங்க நல்ல ஸ்டேஜ அடையிறதுக்கு. When Baba really insists in saying you have to claim a high status, you want to be what, a king, you didn't come here to become a subject. So he must motivate us, no? Yeah. But were you motivated? So உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இங்க சப்ஜெக்ட்ஸாக ஆகிறதுக்கு வரல, ராஜா ராணியாக ஆகிறதுக்கு வந்திருக்கோம். ஸோ நிறைய முயற்சி பண்ணணும். I am always a leader. Why don't each one of you feel that that's our journey, you know? So இதுதான் நம்மளோட ஜர்னி, நம்மளோட பிரயாணம். So we don't become, we are. So let's because there is that little thing in you which you want to do, but somewhere you get caught up, as Baba says, in trivial things. Go beyond, keep going forward, upwards, inward, forward, upwards, continue. You know, there are 3 words. One time we were look in or look up or look out there. From where we look up, look in, and then look at others. So it's perfect, ever perfect God. Then you look at yourself, and then you look at everyone with that vision, you know. So I think we all have everything, but somewhere allow that to happen more and more, you know. Change, don't feel insecure. Like people used to tell me, I don't think you will be. I said, don't worry, you take my status so that I get higher one. Always, you know, somebody told me, I said, okay, come, take my seat so that I can occupy another one. And that has happened in my life. So don't feel like, oh, if somebody then becomes like me, I'm very happy, come, you become this. No? So I think every one of us elevated thinking, and Baba's children have to blossom. Baba says sometimes if you want to, no, if you were to leave the body, I can tell you what status you will claim. Can you also tell when you see me, do you have an idea or? But after that, Prakash Mani Dadi created a system. We all were there, double foreigners, lot of us. And Dadi said everyone
write down what percentage you will give to yourself. And Dadi will also do that. So everyone was given full day and they had to write 70%, 80%, give yourself marks. And so then in the end, as I said, I always had been the leader. So Dadi said, Sister Moini will look at. So they brought in my room, every paper, all that. Okay. So Dadi had written for her 98. So I changed it to 99. Some came to me, oh, I gave less, can you increase 20? Some came, oh, I gave more, can you? So that is what has to be done. Each one of you write and see what is your percent. I won't tell. That was old, and then new version was Dadi Prakash. Because someone was asking, how do you know what will be your percentage? Whatever you know, I don't know. In the No, but stage, I'm saying how someone knows his own. what I'm saying, you have to know yourself. Mhm. You have to know there are 4 subjects, which subject, what you have to know. If somebody tells you, oh, you are, one time by mistake I told one soul, very, very good soul, need little more power. She was upset. And You really needed more power then. no, I just said, no, because she had some big difficulty. I said, just need more power. Very simply. She didn't like it. She was a very nice American sister. And then I called her. I said, but what's the problem? She said, I am powerful. Why you have to tell me that I need more power? So I said, of course you are powerful the way you're telling me you are more powerful than me. I had to tell her you are more powerful than me. Then she was happy. Then she came back. So I think everyone has to know one's own self. You cannot say you tell, or I tell. No, why will I tell? All right. I Can I won't bring you tell. my paper though? And I can only tell what is in Baba's Murli or a wake signal, which I do every day. Anyway, so everyone should think about it and write down, and tomorrow morning look at your numbers. Right? Okay. All right, Didi. And I have a question, but maybe for tomorrow, because now it's Yeah, time to dance. And but it's a big question, and you were saying we are very detached. Deities, are they aware of the drama? Do you think that they know it's a drama? And the question would be, you said earlier, a lot is resolved or a lot is accomplished by drama. Do you think Lakshmi Narayan will have chit chat sometime and Narayan says something and Lakshmi would say, Narayan, just wait, let's see drama. Would they have that kind of drama awareness? And the deeper question, the serious one is drama changing from Sato Pradhan to Sato to Rajo to Tamo? Is there a difference in the way drama enacts itself or performs based from Golden Age to the Iron Age? Is that a good question for you to? Yeah, we can think about it. All of us should think, right? Okay. Why only me? But when they you have higher marks on a paper, they show that Sri Krishna, and generally, I don't know in Golden Age, but when they talk, then Radha calls him Swami, and he calls Radha as Deviji. Deviji, what you think, Deviji? So whenever devotees are like, one devotee is really suffering and all that, so this Deviji goes, Swami, now you should be merciful, act now. No, this is generally in bhakti, they tell God, act now. Everyone, there is all prayers. If you sometimes listen to Christian prayer, it's so beautiful. Be graceful, be this, be this. So he said, Deviji, wait, I will be merciful, but still something like that. Yeah, they do converse, right? Must be not a dispute, but they do talk Right. amongst each other. Okay, so let's see if they are drama conscious tomorrow.
Thank you, Didi. That's very, again, you always bring, I really like this idea of transferring status into quality. So I'll turn about it and tell you tomorrow. Thank you. So tonight, we're not going to have a normal item as we had the previous nights, but I think the idea was we want to really celebrate all of us Golden Age together. And as you know, many would love to be with us in presence here, but they can't. So we found a very special jewel in Calgary. Her name is Judy. And when she moves, strangely enough, everybody starts moving. So she has that talent that when she moves, we move. And so she's going to take us into a beautiful movement. And I know we rehearsed this morning very well, but now we have to do a little bit more because the whole Avyakti Parivar was not watching this morning. This one is what? Karma Yogi. It's a very beautiful. She came to Avyakti Parivar. We invited her. Every time she came, she did something where body moves, because I think that's what she does as a job. It's very So good. Didi told us, not as much happy you are here, that much happy you will be in Golden Age. As we are talking about Golden Age, as much we are dancing here, that much we will be dancing there. So we are doing practice. I hope we dance a little bit better than here. That's something. Because for me, it's squeaking a bit. So, all right, we'll practice. Thank you, Didi. And so, is Didi already with us? Or? Om Shanti. Okay, you had a program and you told me you were running to be ready to be with us. So it's all yours now, Didi. We're good. Om Shanti. Greetings to Didi, to Avyakti Parivar, to everyone. Yes, And 1 minute, we are not able to see you. Hold on. Can you bring the slide down? so you tell me when we're good. Yes, 1 minute. Okay. Oh, wow. I can see you. This is great. So I've really loved the conversations about what moves us in the Golden Age. We know in the Iron Age, body consciousness moves us. In the Confluence Age, Baba moves us, so very sweet energy. And in the Golden Age, I feel those eternal qualities of the soul, the happiness, the lightness, the peace, this is what moves us. But you're going to discover yourself what moves us, because we're all going to dance together. So you're not going to watch me dance. That's a no-no. You are going to, if possible, stand up, and I can see you. So if you're not standing, I will know. I'm happy to wait. Standing very divinely. So everyone's standing, and if you need to move to find some more space, and this is for those online as well, you can move into more space if you need to, just so you don't hurt yourself or somebody else. And so starting to think about that beautiful energy, pure energy, the eternal qualities of the soul, the joy, the bliss, the lightness, starting to feel that energy and let that move you. So here we go. कर्म योगी कर्म क्षेत्र पर सदा सफलता पाता है। प्रभु याद में किया कर्म जो कर्म योग कहलाता है।
कर्म योगी कर्म क्षेत्र पर सदा सफलता पाता है। प्रभु याद में किया कर्म जो कर्म योग कहलाता है। कर्म योग है ऐसी औषधि कर्म भोगना हर ले। कर्म भोगना हर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। उसी कर्म की होती पूजा जिसमें पुण्य दिखते। कर्म भूमि पर कर्म का लेखा हम ही खुद है लिखते। उसी कर्म की होती पूजा जिसमें पुण्य दिखते। कर्म भूमि पर कर्म का लेखा हम ही खुद है लिखते। अपनी कर्म तिजोरी में हम हाँ अपनी कर्म तिजोरी में हम गुणों के गहने धर ले। गुणों के गहने धर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। कर्म योग करने से हम बच जाते कर्म के दोष से। हो जाता भरपूर ये जीवन सुख शांति संतोष से। कर्म योग करने से हम बच जाते कर्म के दोष से। हो जाता भरपूर ये जीवन सुख शांति संतोष से। कर्म योग की गहराई में हाँ कर्म योग की गहराई में जाकर गहरा उतर ले। जाकर गहरा उतर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। निसा पानी मा पा गा मा रे सा। निसा पानी मा पा गा मा रे सा। कर्म योग से होते हैं कर्मों के बंधन दूर। कर्म नहीं पर कर्म योग करना है हमको जरूर। कर्म योग से होते हैं कर्मों के बंधन दूर। कर्म नहीं पर कर्म योग करना है हमको जरूर। हाँ कर्म योग से चलिए हम कर्म योग से चलिए हम सारे सजले सवर ले। सारे सजले सवर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। आओ
Yay, you! Yay, you! Wonderful, beautiful, golden age, divine. Om Shanti. Thank you, Judy Ben. That was lovely. We can dance whole night actually with you. Didi That is would be always there. beautiful. Thank you for inviting me. Thank It was so you. nice to be We are with all of missing you you. here. I feel like I was invoked, so thank you. Thank you from the heart. Didi also Lovely to danced. see Did you. you see? Didi I also guess danced. I know. So, I think we all give Didi a thumbs up. Yeah. Thumbs up. And a big wave. Absolutely beautiful. Yeah, our Madhuban family also danced together. Oh, wow. This is Thank golden age. Thank you. Yes. Om Shanti, everyone. Thank you, thank you. I'm sure everyone enjoyed. Did you? Yes.